بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். கடந்த சில வருடங்களாக நம்முடைய நாடு முழுவதும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கருத்து பரவலாக விதைக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், சகிப்புத்தன்மையற்றவர்கள், பிற மதத்தவர்களோடு இணக்கமாக நடக்க விரும்பாதவர்கள் என்பன போன்ற கருத்துக்கள் முஸ்லிம் அல்லாத மக்களுடைய உள்ளங்களில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற ஒரு இணக்கமான சூழலும் கெட்டுப்போயிருப்பதை நாம் அறிய முடிகிறது. கடந்த பல வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழகத்தில் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் எந்த அளவிற்கு அந்யோன்யமாக உறவு பாராட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை சமீப நாட்களில் நம்மால் பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே கருத்து முரண்பாடுகளும் தேவையற்ற பிணக்குகளும் சண்டை சச்சரவுகளும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இந்த சூழல் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றால் கடந்த பல வருடங்களுக்கு முன்னால் தமிழகம் எப்படி அனைத்து சமூக மக்களாலும் பின்னி பிணைந்து ஒரு நல்லிணக்கம் நிறைந்த தேசமாக பூமியாக இருந்ததோ அதே போன்ற பூமியாக மீண்டும் மலர வேண்டுமென்றால் முஸ்லிம்களை பற்றி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த அறியாமை நீக்கப்பட வேண்டும். உண்மையில் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இருக்கிறது என்பன போன்ற உண்மையான தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்வதென்று முடிவெடுக்கப்பட்டு அதன் ஒரு பகுதியாக இங்கே இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலில் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த கருத்து ஏற்பட்டிருப்பதன் பின்னணி என்ன என்று சிந்தித்தால், இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு அப்படித்தான் போதிக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களை வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத்தருகிறது என்று சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை இந்தியாவில் வாழுகிற பெரும்பாலான முஸ்லிம் அல்லாத மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் சொல்லுகிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கிறதா, பயங்கரவாதத்தை வலியுறுத்துகிறதா என்று நாம் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்களை புரட்டி பார்த்தால் அதற்கு நேர் எதிரான கருத்துக்களை தான் இஸ்லாம் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது தீவிரவாத மார்க்கம் என்பதை விட சரியான பொருளில் அதை சொல்வதாக இருந்தால் அது ஒரு அமைதி மார்க்கம். இஸ்லாம் ஒரு சமாதானத்தை விரும்புகிற மார்க்கம். உலகில் வாழுகிற அனைத்து மனிதர்களுமே நிம்மதியாக
சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கம். திருமறை குர்ஆனில் இறைவன் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் அமைதி இல்லத்தின்பால் அழைக்கிறான். இறைவனுடைய அழைப்பு, இஸ்லாத்தினுடைய அழைப்பு என்பது பயங்கரவாதத்தை நோக்கிய அழைப்பு அல்ல, தீவிரவாதத்தை நோக்கிய அழைப்பு அல்ல, வெடிகுண்டு கலாச்சாரத்தை நோக்கிய அழைப்பு அல்ல. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், சலாமான அமைதியான இல்லத்தின்பால் அல்லாஹ் உங்களை அழைப்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த மார்க்கத்தை வழங்கியவன் இறைவன். அந்த இறைவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை சிந்தித்தாலே இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இறைவன் வழங்கிய இந்த மார்க்கம் அந்த இறைவனுடைய பண்புகளின் அடிப்படையில் தானே அமைந்திருக்கும். ஒரு மனிதர் கடின சிந்தையுடையவராக, இயல்பிலேயே கெட்டவராக, பிற மனிதர்களோடு சண்டையிடக்கூடியவராக இருந்தால் அவர் உருவாக்குகிற ஒரு சித்தாந்தம் அதைத்தான் போதிக்கும். ஹிட்லரால் உருவாக்கப்படுகிற ஒரு சித்தாந்தம் ஹிட்லரை போன்ற ஒரு பாதையை தான் மக்களுக்கு காட்டும். காந்தியால் உருவாக்கப்படுகிற ஒரு சித்தாந்தம் காந்தியை போன்ற ஒரு சித்தாந்தத்தை தான் உலகத்திற்கு வழங்கும். இதை அறிவுள்ள அனைவருமே புரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இஸ்லாமிய மார்க்கம் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இறைவன் எப்படிப்பட்டவனோ அப்படித்தானே அவருடைய மார்க்கமும் இருக்கும். இதை இறைவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பார்த்தால், முஸ்லிம்களுக்கு கட்டளையிடுகிற பல்வேறு வசனங்களில், நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளில், நீங்கள் எந்த காரியத்தை செய்கிற பொழுதும் அதனுடைய துவக்கத்தில் ஒரு வாசகத்தை சொல்லித்தான் துவங்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தருகிறது. முஸ்லிம்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு வாசகம்தான், முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட பலரும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு வாசகம்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வார்த்தையை சொல்லித்தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்கிற அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அனைத்து காரியம் என்றால் அவன் உண்ணுகிற உணவாக இருந்தாலும், ஒரு மனிதன் அருந்துகிற பானமாக இருந்தாலும், அவனுக்கு தூக்கம் வருகிற பொழுது தூங்குவதாக இருந்தாலும், தன்னுடைய தொழில்துறையை துவங்குவதாக இருந்தாலும், இப்படி அவனது வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய துவங்குகிறானோ அனைத்து காரியங்களையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த கலிமாவின் வழியாகத்தான், வார்த்தையின் வழியாகத்தான் காரியத்தை துவக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தருகிறது. இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்துகிறது எப்படி இந்த வார்த்தை? அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேர் அன்புடையவன். அல்லாஹ்வுடைய அருளுக்கு அளவு சொல்ல முடியாது. இறைவன் உலகத்தின்பால் காட்டுகிற அன்புக்கு நிகர் எடுத்துக்காட்டு காட்ட முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்தபட்ச அன்பையும் அருளையும் கொண்டிருக்கிற இறைவன் தான் இஸ்லாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற இறைவன். அதனால்தான் நீங்கள் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை பார்க்கலாம். உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் இறைவன் பல்வேறு விதிகளை, பல்வேறு சட்டதிட்டங்களை வழங்கி இருக்கிறான். மனிதர்களாகிய நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறான். மனிதர்கள் அல்லாத இன்னபிற படைப்புகளுக்கு அவர்களுடைய மூளையிலேயே, இயல்பிலேயே சில பண்புகளை அமைத்து அவைகளை உலாவ விட்டிருக்கிறான். இப்படி உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட அனைத்திற்கும் விதிகளை, சட்டதிட்டங்களை அவற்றை படைத்த இறைவன் வழங்கி இருக்கிறான். வழங்காமல் ஏனோ தானோ என்று இறைவன் தன்னுடைய படைப்புகளை விட்டுவிடவில்லை. அப்படிப்பட்ட இறைவன் அவனுக்கு யாரேனும் கட்டளை பிறப்பிக்க இயலாது. அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் படைக்க வேண்டும், இப்படித்தான் அழிக்க வேண்டும் என்று இறைவனுக்கு கட்டளையிடுகிற இடத்தில் யாரும் இல்லாத காரணத்தினால் இறைவன் சொல்லுகிறான், எனக்கு யாரும் விதி ஏற்படுத்த முடியாது, சட்டதிட்டங்களை உருவாக்கி தர முடியாது, ஆனாலும் எனக்கு நானே ஒரு சட்டம் ஏற்றிக் கொள்கிறேன். தனக்குத்தானே இறைவன் சட்டம் ஏற்றிக் கொண்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி இறைவன் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட விதி என்ன? கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. உங்கள் இறைவன் மனிதர்கள் மீது, படைப்புகள் மீது அருள் புரிய வேண்டும் என்பதை தனக்கு ஒரு விதியாக ஏற்படுத்தி கொண்டான். அவன் தனக்குத்தானே போட்டு வைத்திருக்கிற விதி
எப்படி வேண்டுமானாலும் போடலாம். படைப்பாளராக இருக்கிறவன் நான் கடுமையாக நடப்பேன் என்று விதி ஏற்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனால் கடுமை காட்டுவதற்கு அதிக நியாயம் இருக்கிறது. எல்லா விதத்திலேயும் அவன் உரிமை படைத்தவனாக இருக்கிறான். ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிற பெற்றோர்கள் அந்த பிள்ளையின் மீது பல்வேறு அதிகாரங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அப்படித்தான் அவர்களுடைய குழந்தை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவனுக்கும் மனது இருக்கிறது, அவனுக்கும் மூளை இருக்கிறது, அவனுக்கு சிந்தனை இருக்கிறது, அவனுக்கும் ஆசைகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த குழந்தை நாம் பெற்ற குழந்தையாக இருக்கிற காரணத்தினால் நாம் விரும்புகிற ஆடை அவன் அணிய வேண்டும் என்று அவனை கட்டாயப்படுத்துகிறோம். நாம் விரும்புகிற தொழிலைத்தான் அவன் செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நாம் விரும்புகிற படிப்பைத்தான் அவன் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்று அவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அதற்காக அவன் மீது அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையிலே இருக்கிற உறவு என்ன? அப்படி நாம் என்ன செய்து விட்டோம்? பிள்ளையுடைய உருவாக்கத்திலே படைப்பிலே ஒரு பெற்றோருடைய பங்கு என்ன? நாம் தான் இந்த குழந்தையை வடிவமைத்தோமா? அவனுடைய கண்களை, அவனது காதுகளை, அவனது மூக்கினை, அவனது கைகளை, அவனுக்கு இருக்கிற மூளையை, அவனுடைய ஆசாபாசங்களை, அவனுடைய உடல் அமைப்பை, அவனுக்கான நிறத்தை, அதில் எதையேனும் ஒன்றை நாம் செதுக்கி இருக்கிறோமா? எதற்கு நாம் சொந்தம் கொண்டாடவே முடியாது. ஒரு தாய் கூட அதிகபட்சமாக எதற்கு சொந்தம் கொண்டாடலாம்? அந்த குழந்தை வளர்வதற்கு அவள் கொஞ்சம் இடம் கொடுத்தால் வயிற்றிலே. அதனால் ஏற்பட்ட சில துன்பங்களை சகித்துக் கொண்டால் 10 மாத காலங்களுக்கு இதை தாண்டி அந்த குழந்தையின் கண்ணிப்படி இருக்க வேண்டும் என்று அதிலே ஒரு தாய்க்கு சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு தந்தைக்கு சம்பந்தம் இருக்கிறதா? தந்தையினுடைய உயிர் அணுவில் உருவாகி இருக்கலாம், தாயுடைய கருமுட்டையில் உருவாகி இருக்கலாம். ஆனால் அந்த கருமுட்டைக்கும் அந்த மனிதனுடைய ஆணுடைய விந்தணுவிற்கும் என்ன சக்தி இருக்கிறது, அதிலிருந்து என்ன உருவாகும் எதுவுமே மனிதனுக்கு தெரியாது. நம்ம புள்ள தான் பிறந்த பிறகுதான் புள்ள என்ன புள்ளனே தெரியும். எப்படி இருக்கு புள்ள தெரியும், நீளமா குட்டையா தெரியும், கருப்பா சிவப்பா தெரியும். அப்படியானால் அதை உருவாக்கியவன் யார்? நாமா? பெற்றோர்களா? நாம் தான் காரணகர்த்தாக்களா? எதுவும் இல்லையே. சரி, வயிற்றுக்குள்ள வைத்து குழந்தையை ஒரு தாய் வளர்த்தாலே வளர்க்கிற தன்னுடைய குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்ற எந்த தீர்மானத்தையாவது ஒரு தாய் செய்கிறாளா? பிள்ளை வளர்கிறது, அவ்வளவுதான். எப்படி வளருது, என்னத்தை தின்னு வளருது, எதுவும் தாய்க்கு தெரியாது. தாயுடைய முயற்சி எதுவும் இல்லை. பிள்ளைக்காக வேண்டி என்னத்தை இவள் செய்து விட்டாள், எதுவுமே சொல்ல இயலாது. இவள் உண்ணுகிற உணவிலிருந்து அந்த குழந்தை பெற்றுக்கொள்கிறது என்று கூட சொல்ல முடியாது. பரவலாக அப்படித்தான் நம்புகிறோம். ஒரு தாய் என்ன உண்ணுகிறாளோ அந்த உணவில் இருக்கிற சத்துக்களை பெற்றுத்தான் ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே வளர்கிறது என்று சொன்னால், குழந்தை வளர்கிற பருவத்தில் அதற்கு முன்பு சாப்பிடுகிற சாப்பாட்டை விட ஒரு தாயுடைய சாப்பாட்டின் அளவு குறைந்து விடுகிறது. குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி சாதாரணமாக சாப்பிடுவார், குழந்தை உண்டானதுக்கு பிறகு சாப்பிட முடியல, வாந்தி எடுக்கிறான், உள்ள போகிறது, நின்று போகிறது, சாப்பிட முடியவில்லை. அவளுடைய உடலுக்கு தேவையான உணவையே அவள் எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற பொழுது இவள் உண்ணுகிற இந்த குறைந்தபட்ச உணவு அவளுக்கும் உணவாக, அவளது உடலுக்கும் தேவையாக, அதற்கு போக அவளது பிள்ளைக்கும் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பாக ஏற்க முடியாது. அப்படியானால் அதை செய்வது யார்? இறைவன் செய்கிறான். நீங்கள் கேள்வி கேட்டால் மருத்துவர்களால், அறிவாளிகளால், விஞ்ஞானிகளால் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது. குழந்தை வயிற்றுக்குள்ளே எப்படி வளர்கிறது, எதை தின்று வளர்கிறது, அதற்கு எப்படி சத்து கிடைக்கிறது? சின்னஞ்சிறிய அணுவாக உள்ளே நுழையக்கூடிய அந்த அணு 10 மாத காலத்திற்குள்ளே பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மடங்கு பல்கி பெருகி வெளியே வருகிறது. இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு அதற்கு தேவையான சத்துக்களை அந்த இடத்திலிருந்து தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பயிர் வளர்கிறது என்று சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை வளர்கிற இடத்திலே அங்கிருக்கிற சத்துக்களை எடுத்துத்தான் அந்த பயிர் வளர்கிறது. இந்த குழந்தை வளர்கிறது, தாயின் உடலில் இருந்து சத்துக்களை எடுத்துத்தான் வளர்கிறதா? விஞ்ஞானி இடத்திலே கேட்டால் இல்லை என்கிறது விஞ்ஞானம். பிள்ளை வளருதுப்பா, எப்படி வளருது, எப்படியா உள்ள போகுது, வளர்ந்து ஆளாய் வந்துடுது. அதனால தான் நீங்க பாருங்க, பல பேர் பிள்ளை சத்தா வளரணும், பலமாக வெளியே வரணும் என்பதற்காக வேண்டி என்னென்னலாமோ சாப்பிடுகிறார்கள். மருத்துவர்கள் எழுதி தருகின்ற அனைத்து மருந்துகளையும் வாங்கி வாங்கி சாப்பிடுகிறார்கள், டானிக்குகளை குடிக்கிறார்கள்.
இன்னொரு புறத்துல ஒன்னையுமே குடிக்காம ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தெடுக்கிறான். அந்த பிள்ளைய விட இந்த பிள்ளை பல நேரங்களில் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒன்னும் சாப்பிடலையே, எப்படி வந்துச்சு? இறைவன் செய்கிற வேலை. யோசித்து பாருங்கள், நம்முடைய குழந்தையின் மீது நமக்கு அதனுடைய உருவாக்கத்தில், அதனுடைய உடல் அமைப்பில், அதனுடைய சிந்தனையில், அதனுடைய மூளையில் எதிலுமே நாம் எந்த விதத்திலும் பங்கை செலுத்தவில்லை. நாம் காரணகர்த்தாக்களாக இருக்கவில்லை. அதனால் தான் இறைவன் கூட கேட்கிறான், அவர் ஐத்துமா தும்னூன், நீங்கள் கர்ப்ப அறைக்குள்ளே செலுத்துகிற அந்த விந்து துளியை சிந்தித்து பார்த்தீர்களா? அன்தும் தகுலுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், அந்த துளியை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா? நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம தான். எங்கடா இறைவன் கேட்கிறான், நீ எங்க? அன்தும் தகுலுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், நீ படைச்சியா நாம படைச்சோமா? நீ படைச்சோம்னா சொல்லு, எப்படி படைச்ச? கண்ணை எப்படி படைச்ச? காதை எப்படி படைச்ச? மூக்கை எப்படி படைச்ச? பேத்த முடிப்ப, அவ்வளவுதானே? பதில் சொல்ல தெரியாம அவன் எந்த விதத்திலேயும் குழந்தையின் வளர்ப்பிலே, உருவாக்கத்திலே பங்கில்லாத நாம் அந்த குழந்தையின் வளர்ச்சியிலே, அவன் செய்யக்கூடிய காரியத்திலே நம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறோம் என்றால், எல்லா விதத்திலும் நம் மீது அதிகாரம் படைத்திருக்கிற இறைவன் நாம் எதையெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, என்னவெல்லாம் செய்கிறோமோ அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக திகழக்கூடிய இறைவன், அவன் நம் மீது அதிகாரம் செலுத்துவதில் என்ன தவறு, என்ன குற்றத்தை கண்டுவிட முடியும்? ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. அப்ப இறைவன் எப்படி தனக்கு விதி ஏற்படுத்திக் கொள்ளலாம்? நான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறேன், அதனால எல்லாத்தையும் ஆட்டி படைப்பேன், அதிகாரம் செலுத்துவேன், அடிச்சு நொறுக்குவேன், தப்பு செஞ்சா கைய கால உடைப்பேன் என்றல்லவா இறைவன் விதி ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இறைவன் எப்படி விதி ஏற்படுத்துகிறான்? கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்கள் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்பதை தனக்கான விதியாக ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படிப்பட்ட இறைவன் தந்திருக்கிற மார்க்கத்தில் அருளுக்கு எதிராக, அன்புக்கு எதிராக, மனித நேயத்திற்கு எதிராக ஒரு தீவிரவாத செய்திகள் சொல்லப்பட்டிருக்குமா? வெளியிலிருந்து யோசித்து பாருங்கள், உள்ளுக்குள்ள உள்ள இரண்டாவது. எந்த மணி யார் தந்திருப்பது? யார்? அளவற்ற அருளாளன் தந்திருக்கிறான், நிகரற்ற அன்புடையவன் தந்திருக்கிறான். மனிதர்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் பொறுத்து பொறுத்து தன்னுடைய மன்னிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பெரும் கிருபையாளன் தந்திருக்கிறான். எத்தனை கட்டங்களில் பார்க்கிறோம், இறைவனை மறுக்கிற, இறைவனே இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு கூட இறைவன் உணவளித்து பாதுகாக்கிறானே உலகத்திலே. இறைவன் நினைத்தால் தண்டிக்க இயலாதா? சின்னஞ்சிறிய காற்றின் வழியாக எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்களை அழித்து துவம்சம் செய்கிற ஆற்றல் படைத்த இறைவனுக்கு சுனாமி என்ற கடல் அலையின் வழியாக லட்சக்கணக்கான மக்களை கடலுக்குள்ளே உள்ளிழுத்துக் கொள்வதற்கு ஆற்றல் படைத்த இறைவனுக்கு தவறு செய்கிற மனிதனை உடனுக்குடன் தண்டிக்கிற அதிகாரம் இல்லையா? முடியாதா? முடியுமே. தண்டிக்கிறானா? வலவு ஆகிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة, மனிதர்கள் செய்கிற தவறுகளுக்காக, அநியாயங்களுக்காக அவர்களை உடனுக்குடன் இறைவன் தண்டிப்பதாக இருந்தால் மா தரக்க அலைஹா மின் தாப்பா, இந்த பூமி பந்தின் மீது எந்த உயிரினத்தையும் மிச்சம் வைத்திருக்க மாட்டார். மரம், செடி, கொடி என்று அனைத்தையும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பான். ஆனாலும் இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லை. உடனுக்குடன் உங்களை தண்டிக்கிறவன் இல்லை, உங்களுக்கு அவகாசம் தருகிறவன். ஒரு மனிதன் ஒன்றை கொடுத்தால் உரிய நேரத்திலே திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறான். உரிய நேரத்தில் திரும்பாவிட்டால் கோபப்படுகிறான். கடன் கொடுக்கிறாங்க, பக்கத்தில் உள்ள ஒரு கஷ்டப்படுறாரு, 10,000 ரூபாய் கடன் கேட்டாரு, கடனை கொடுத்தாரு. 6 மாசத்துல திரும்ப தந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போனவருக்கு 6 மாதத்தால் திரும்ப கொடுக்க முடியவில்லை. கொடுத்த மனிதன் ஒத்துக்கொள்கிறானா? கூட 2 மாசம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறானா? எனக்கு சொன்ன தேதியில வந்து ஆகும். எந்த அளவுக்கு? அதுக்கு வட்டி போடுறவங்க கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். 6 மாசத்துக்கு காசுக்கு அநியாயமா, அயோக்கியத்தனமா சில பேர் கடனை கொடுத்து விட்டு எனக்கு வட்டியோடு திரும்ப தாயின்னு கேட்பார்களே, அவர்கள் கூட 6 மாதத்திலே திரும்ப தருவதாக சொன்னாயே, தந்துவிடு என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அவகாசம் அளிக்க மறுக்கிறார்கள், கடுமை காட்டுகிறார்கள்.
இறைவன் காட்ட முடியுமா முடியாதா? இறைவன் சொல்லுகிறான், அப்படி நீ செய்கிற தவறுகளுக்கு உடனே தண்டிக்க மாட்டேன், உனக்கு நான் அவகாசம் அளிக்கிறேன். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தவணை இருக்கிறது, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை முடிகிற காலம் வரை உங்களை நான் தண்டிக்க மாட்டேன், விட்டு வைப்பேன். தண்டனை அனைத்தையும் மறுமைக்கு தயாரித்திருக்கிறேன். மரணித்த பிறகு, உலகம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு இறைவனிடத்தில் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு அங்குதான் உங்களுக்கு தண்டனை என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால், இது இறைவனுடைய கருணைக்கு, அருளுக்கு, அன்புக்கு எடுத்துக்காட்டாக இல்லையா? இப்படி எண்ணற்ற செய்திகள் இறைவனின் அன்புக்கு எடுத்துக்காட்டுகளை சொல்ல துவங்கினால் அதுவே ஒரு நீண்ட பட்டியலாக தொடரும். அப்படிப்பட்ட இறைவன் தந்திருக்கிற மார்க்கம் அவனுடைய பண்புக்கு எதிராக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அடுத்து சரி, அவனுடைய மார்க்கத்தை எடுத்து பார்ப்போமே. மார்க்கம் என்ன சொல்கிறது? மனிதர்களை தீங்கிழைப்பதை, கேடு செய்வதை மார்க்கம் சொல்லுகிறதா? மனிதர்களை நேசிப்பதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க வேண்டும், அந்த நேசத்தின் வழியாகவே மறுமையில் வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டும். மறுமை வெற்றிக்கான அடிப்படை இரண்டு விதங்களில். ஒன்று, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். மற்றொன்று, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக பேண வேண்டும். இரண்டிலும் வெற்றி பெறுகிறவன் மறுமையில் இன்பத்தை, இறைவனின் சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வார். ரெண்டு தான் அடிப்படை. அந்த ரெண்டுல கூட சில நேரங்களில் இறைவனுக்கு செய்கிற கடமைகளை மனிதன் குறைவு வைத்தால் அதை கூட இறைவன் அலட்சியப்படுத்துகிறான், மன்னிக்கிறான், உங்களுக்கு பரிசளிக்கிறான், அலட்சியப்படுத்துகிறான். ஆனால் மனிதனுக்கு துரோகம் செய்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புறக்கணித்தால், அந்த பாவங்களை இறைவன் தானாக முன்வந்து மன்னிக்க மாட்டான், சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காதவரை என்று இஸ்லாம் தீர்ப்பு எழுதுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் உச்சபட்சமான உயர்ந்த ஒரு காரியம், இறைவனுக்கு மிக மிக ஓப்பான ஒரு காரியம் என்று சொல்வதாக இருந்தால், இறைவனின் பாதையில் போருக்கு சென்று தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். அதற்கு நிகராக உயர்ந்த ஒரு காரியத்தை உலகத்தில் யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. ஏன்? ஒரு மனிதன் அவன் தியாகம் செய்யக்கூடிய பொருட்களிலே அவனுடைய உயிருக்கு நிகராக உலகத்தில் எதுவும் இல்லை. எல்லாருமே ஒத்துக்குவோம். உயிரை காப்பாற்றுறதுக்காக மனுஷன் எதையும் கொடுப்பான்ல. பதவியை ஒரு ராஜினாமா பண்ணலாட்டி குத்தி போடுவேன், கழுத்தை அறுத்துருவேன்னா டக்குன்னு, அவ்வளோதான் பெரிய மேட்டரா இருந்தா ராஜினாமா? ராஜினாமா செய்யலாட்டி கழுத்து அறுத்துருவேன்னா ராஜினாமா வச்சுக்க. நகையை கலட்டி தரலாட்டி கழுத்து அறுத்துருவேன், நகையை வச்சுக்க. எதை வேணாலும் கொடுப்போம். சாவியை கொடுக்கலாட்டி ஆளை காலி பண்ணிடுவேன், சாவியை வச்சுக்க. ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு ரோட்டில் ஓடலாட்டி சுட்டு கொண்டு விடுவேன், கலட்டி ஓடு. துண்டை காணாம துணியை ஓடப்பா, உசுரை காப்பாற்றணுமே. பேச்சு வழக்கில் சொல்லுவார்களே, ஓடலாம் பாரு, துண்டை காணும் துணியை காணும்னு. எதுக்கு ஓடுவான் அப்படி? ஒருத்தனை கொல்ல வந்தா எது விழுந்தாலும் பரவாயில்லை, கையில் அவுந்து விடுப்பாரு, போகுது, உசுறு வேணுமப்பா, மானம் போகுதே, போயிட்டு போகுது, அது போயா என்ன, உசுறு போனா. அப்ப மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் இழக்க விரும்பாத மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உயிர். உயிரை தக்க வைப்பதற்கு, அதனை பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட விலையையும் ஒரு மனிதன் கொடுப்பதற்கு தயாராக முன் வருவான். அப்படிப்பட்ட உயிரை இறைவனுக்காக போரிட்டு ஒரு மனிதன் அர்ப்பணம் செய்தால் இறைவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். அவனை மன்னரை வாழ்க்கையில் கூட வைக்காமல் உடனடியாக சொர்க்கத்திற்கு எடுத்துக் கொள்கிறான் என்கிறது இஸ்லாம். இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற மனிதனை பற்றி நபிகளார் சொல்லுகிறார்கள், யுகுபருளி ஷஹீதி குல்லு நம்பின் இல்ல தைன். இறைவனின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவருடைய எல்லா பாவங்களையும் இறைவன் மன்னிப்பான். இறைவனுக்காக தொழ வேண்டிய தொழுகையை அவன் அலட்சியப்படுத்தி இருந்தால் இறைவன் மன்னிப்பான். இறைவன் விதித்திருந்த நோன்பை புறக்கணித்திருந்தால் இறைவன் மன்னிப்பான். இறைவன் விதித்ததை போல செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஜகாத்து கொடுக்காமல் கஞ்சனாக இருந்திருந்தால் இறைவன் மன்னிப்பான். இறைவனுடைய திருமறையை திறந்து பார்க்காமல் அலட்சியப்படுத்தி இருந்தால் இறைவன் மன்னிப்பான். இறைவனுடைய ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றாமல் மரணித்த அதையும் இறைவன் மன்னிப்பான். இப்படி இறைவனுக்காக உள்ள அனைத்தையும் மன்னிக்கிற இறைவன், நபிகளார் சொல்லுகிறார்கள்,
அப்படிப்பட்ட மனிதன் ஒரு மனிதனிடத்திலே கடன் வாங்கிவிட்டு கடனை திரும்ப செலுத்தாமல் இறைவனின் பாதையில் கொல்லப்பட்டிருந்தால் அந்த பாவத்தை இறைவன் மன்னிக்க மாட்டான். எந்த பாவத்தை? தொழாத பாவத்தையா? நோன்பு வைக்காத பாவத்தையா? தொழாவிட்டால் பெரும்பாவம். குர்ஆனே எச்சரிக்கிறது. நாளை மறுமையில் நடைபெறக்கூடிய இபாதத்துகள் சம்பந்தமாக கேட்கப்படுகிற கேள்விகளில் முதல் கேள்வி தொழுகை. இன்ன அவ்வளமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாம். கியாமத் நாளில் இபாதத்துகள் குறித்து கேட்கப்படுகிற கேள்வியில் முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். அப்படிப்பட்ட கேள்விக்கு அவன் பதிலை தயாரிக்காமல் இருந்தால் அது கூட பெரும் குற்றம் இல்லையாம், இறைவனின் மன்னிப்பை பெற்று தருமாம். ஆனால் இன்னொரு மனிதனிடத்திலே கடனை வாங்கிவிட்டு வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாமல் மரணித்திருந்தால் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்படியானால் பொருள் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த வகையிலும் கேடு செய்து விடக்கூடாது, தவறிழைத்து விடக்கூடாது. பிற மனிதன் பாதிக்கப்படுகிற எந்த காரியத்தையும் ஒரு முஸ்லிம் கனவில் கூட நினைத்து பார்க்க கூடாது என்பதுதானே இதற்கு அர்த்தம். அது ஏன் அதை விட உயர்வாக மேலும் சொல்கிறார் நபிகள் நாயகம், அல் முஃமினு மன் அமின உன்னாசு அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். இறை நம்பிக்கையாளருக்கு இலக்கணம் சொல்லுகிறார்கள். இறைவனை நம்புகிறவன் யார்? நெசமா எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் நம்பியிருக்கேன் நானும் நம்பியிருக்கேன். ஊருக்குள்ள இறைவனை நம்புவதாக சொல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை தான் நம்பாதவர்களை விட அதிகம். தமிழ்நாட்டில் மொத்தம் கணக்கெடுத்து பாருங்க. நான் கடவுளை நம்பல அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நம்புவதாக சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? நம்ப மறுக்கிறவர்கள் 10 பேர் 100 பேர்னு அற்பத்தில் அற்பமாக இருப்பார்கள். நம்புகிறவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பார்வையிலே நான் இறைவனை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவனெல்லாம் இறை நம்பிக்கையாளன் இல்லை. நபிகளார் சொல்லுகிறார்கள், அல் முஃமினு இறை நம்பிக்கையாளன் என்றால் மன் அமினஹு நாஸு அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். பிறருடைய பொருளுக்கு பிறருடைய உயிருக்கு யார் பாதுகாப்பை தருகிறாரோ அவரே இறைவனை நம்பியவர். இறைவனை நம்பியவர் என்றால் இறைவனை வணங்கியவர் மட்டும் இறைவனை நம்பியவர் இல்லை. இறைவனுக்காக நோன்பு இருந்தவர் மட்டும் இறைவனை வணங்கியவர் இல்லை. இறைவனுக்காக ஹஜ் செய்தவர் மட்டும் இறைவனை நம்பியவர் இல்லை. இறைவனை நீ நம்பியது உண்மை என்றால் உனக்கு அருகிலே வாழுகிற சக மனிதர்களுடைய பொருளை நீ பாதுகாக்க வேண்டும். அவன் பொருளை அவன் பாதுகாப்பான், உங்க பொருளை நீங்க பாதுகாப்பீங்க. ஆனா மூமின் என்றால் உன் பொருளை பாதுகாத்துக் கொள்வதை போல உன் பக்கத்தில் உள்ள உன் பொருளையும் சேர்த்து பாதுகாத்துக்க. அவன் பொருளை தானே திருடுறான் என்று நீ வேடிக்கை பார்த்தா நீ இறைவனையே நம்பல. ஒரு கடையில் போய் நிக்கிறிய, எவ்வளவு ஓட்டு கொடுக்குறான், தராசுல கீழே புளியை ஒட்டி வச்சிருக்கான். சாமான் இருக்க வேண்டிய தராசின் கீழ் பகுதியில் புளி ஒட்டி இருக்கு. 1 கிலோ சர்க்கரையை நிறுத்தா 950 கிராம் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியுது, நீங்க போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கும்போது ஏமாற்ற மாட்டான். உங்கள் நண்பராக இருப்பார், உங்களுக்கு அறிமுகமானவராக இருப்பார், உங்களுக்கு கூட 50 ரூபாய் 50 கிராம் சேர்த்து போட்டு கொடுப்பார். ஆனால் இன்னொருவருக்கு துரோகம் செய்கிறார், இன்னொருவர் பொருளை சூறையாடுகிறார். நீங்கள் பார்க்கிறீர்கள், பார்த்துவிட்டு நமக்கு என்ன வந்துச்சு, அவன் வியாபாரம் வாங்குறான் கொடுக்குறான், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்று ஒரு முஸ்லிம் வாய்மத்தி மௌனமாக வந்தால் நீ மூமின் இல்லை, இறைவனை நம்பியவன் இல்லை. செல்போன் கடையில் போய் நிற்கிறிய, நீங்க ஒரு செல்போனை வாங்கினீங்க, வாங்கின செல்போனு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஏற்கனவே கடைக்காரர்கிட்ட வாங்கும்போது அவர் சொன்னாரு, பாய் சூப்பரா இருக்கும் பாய், ஃபுல் கேரண்டி அப்படின்னாரு. அதை மாத்திரைக்கு தான் வந்திருக்கிறீங்க. 4 நாளைக்கு அப்புறம், 4 நாளைக்கு வந்து வாங்கிட்டு போன செல்போனு நாசமா போச்சு. வாட்டர் ப்ரூஃப்னா வாட்டர் விழுந்தோடனே ஒண்ணுமே இல்லாம ப்ரூஃபே இல்லாம போயிடுச்சு. எவ்வளவு ஏமாத்துங்கிறிய? செல்போனு விளம்பரம் பண்றாங்க, வாட்டர் ப்ரூஃப்னு. வாங்கிட்டு போன நண்பர் வாட்டர்ல போட்டுட்டாரு. கொண்டு போய் கடையில கொடுத்தா நீ 1.5 அடி தான் வாட்டர்ல போட்டிருக்கணும், 2 அடி வாளிக்குள்ள விழுந்திருக்கு, அதனால இது செல்ல அது கொண்டு போங்கிறான். அயோக்கிய பையில, தண்ணிக்குள்ள விழுந்தா டேமேஜ் ஆகாத சொன்னேன், 1.5 அடி தண்ணியில விழணும், 1/2 அடி தண்ணி அப்படியே சொல்லி கொடுத்தேன். நீங்க போய் கேட்டு பாருங்க, பொய் இல்லை.
வாட்டர் ப்ரூஃப் என்று உங்களுக்கு விளம்பரம் செய்து விற்பனை செய்கிறார்களே, அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை கொண்டு வாட்டரில் போட்டு பாருங்க. ஒரு முழம் 1.5 முழத்துக்கு இருக்கிற ஒரு வாளிக்குள்ள போட்டு எடுங்க, போச்சு. டிவியில் காட்டினாலே ஒரு ஜக்குக்குள்ள விழணும், வாளிக்குள்ள விழக்கூடாது, தொட்டிக்குள்ள விழக்கூடாதே. ஜக்கில் விழுந்தா தண்ணியுடைய அளவு அடர்த்தி கம்மி, உள்ள ஏறாது. வாளியில போட்டால் கீழே போகும்போது அடர்த்தி கூடும், கப்படி ஏறு. எத்தனை வகையான ஏமாற்று! ஒரு டியூப் லைட் விற்கிறாங்க, ஒரு பல்பு விற்கிறாங்க, ஒண்ணுல கீழே பொடிசா ஒரு ஸ்டாரை போட்டு அதுக்கு கீழே கண்டிஷன், கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. 4 வருஷம் கேரண்டி, 40 நாள்ல பீஸ் போயிடுச்சு. கொண்டு போய் கொடுத்தா இது அது கரண்ட் சப்ளைல வெடிச்சிருந்தா மாத்தி தந்திருப்போம், தண்ணி பட்டு வெடிச்சிருக்கு மாத்த மாட்டோம். இது கொடுக்கும் போதுல சொல்லியிருக்கணும், உங்களுக்கு தெரிகிறது. கடையில் கொண்டு வந்து வாங்கி விட்டு சென்ற சாமான் ஏமாற்று சாமான், உழைக்கவில்லை, கொண்டு மாற்ற வந்திருக்கிறீர்கள். அதே பொருளை இன்னொருத்தனுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறான், சூப்பரா உழைக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? நம்ம சாமான வாங்கணும், வாங்குவானோ வாங்க மாட்டானோ தெரியாது. இப்போ போய் இவன் வியாபாரத்தில் நம்ம குறுக்கிட்டோம்னு வச்சுக்குவோம், நம்ம மேல கோவப்பட்டுருவான், திரும்ப வாங்க மாட்டேன்ருவான், நமக்கு 2000 ரூபாய் லாஸா போயிடும். அதனால வியாபாரத்தை முடிக்கணும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தா நீ மூமின் இல்லை, அவனுக்கு தானே நஷ்டம். நீ முஸ்லிம் இல்லப்பா, நீ என்ன முஸ்லிம்? அவனுக்கு பொருளை பாதுகாக்க முயற்சி எடுக்கவில்லை, நீ என்ன முஸ்லிம்? நபிகளாருடைய வார்த்தைக்கு அதான் அர்த்தம். எனக்கு கேடு ஏற்படுவதை மாத்திரம் நான் பாதுகாக்க கூடாது, பிறருக்கு ஏற்படுகிற கேடுகளை பார்த்தும் பார்க்காமல் இருக்க கூடாது, அவன் தான் முஸ்லிம். நபிகளார் ஒரு முறை கடை வீதிக்கு வருகிறார்கள். தானியங்களை குவித்து வைத்து ஒரு மனிதர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். நபிகளாருக்கு ஏதோ ஒரு சின்ன டவுட். குவிச்சு வைக்கப்பட்டிருக்கிற தானியத்திற்குள்ளே கையை விடுகிறார்கள். உள்ளுக்குள்ளே ஈர தானியம், மேலே காய்ந்த தானியம். கோவம் வந்துருச்சு ரசூலுல்லாஹ். இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் சாமான் வாங்க வரல, நபிகள் நாயகம் அந்த கடைக்கு சாமான் வாங்க வரவில்லை. யாரோ சிலர் வாங்குகிறார்கள், வேறு யாரோ விற்கிறார்கள். நபிகளார் கையை விட்டு பார்த்து விட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஈரம், நனைந்திருக்கிறது, மேலே இருக்கிறது காய்ந்திருக்கிறது. தோழரை பார்த்து வியாபாரியை பார்த்து சொல்கிறார்கள், மன் கஸ்ஸ வலைஸ மின்னா, யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவரே இல்லை. நபிகளாருக்கா காசு போச்சு, ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு போன சாமானா டேமேஜ் ஆச்சு, ரசூலுல்லாஹ்வே அந்த ஆள் ஏமாத்தினாரு இல்லை. ஆனால் நபிகளார் ஏன் கோபப்பட்டார்கள்? கோபப்படுகிறவன் தான் முஸ்லிம், மூமின். பிற மனிதருக்கு கேடு ஏற்படுவதை பார்த்து பார்க்காமல் மௌனியாக இருந்தால் அவன் முஸ்லிம் அல்ல, அவன் மூமின் அல்ல. இப்படி சொன்ன மார்க்கம் தான் பிற மனிதர்களுடைய உயிருக்கு கேடு செய்ய என்று சொல்லுமா? அவ்வளவே திருமறை குர்ஆனில் இந்த மார்க்கத்தை நம்புகிறவர்களுக்கு ஒரு இலக்கணம் சொல்லப்படுகிறது. இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிறவன், புறக்கணிக்கிறவன், அலட்சியப்படுத்துகிறவனுக்கு ஒரு இலக்கணம் சொல்லப்படுகிறது. பொதுவாக நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த மதத்தை ஏற்காதவர், பொய்ப்படுத்தியவர் யார் என்று அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். எல்லா மதத்துக்காரங்களும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மதத்துடைய கோட்பாடுகளை யார் நம்பலையோ, இறை வணக்க வழிபாடுகளை யார் செய்யலையோ அவர் அந்த மதத்தை பொய்யின்ட்டாரு. எல்லாரும் இப்படித்தானே சொல்லுவாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, அரஐதல்லதி யுகذிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யார் என்று தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், எவன் அனாதைகளை விரட்டுகிறானோ அவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான். இதை விட மனிதநேயத்தை போதிப்பதற்கு வேறு என்ன வார்த்தை தேவை நமக்கு? நீங்கள் வசிக்கிற தெருவிலே, உங்களுடைய ஊரில் ஒரு சிறுவன், ஒரு குழந்தை பெற்றோரை இழந்து நிற்கிறான், அனாதையாக ஆதரவற்றவனாக நிற்கிறான். அப்பா அம்மா 2 பேரும் மௌத்து, ஆக்சிடென்ட்லயோ ஏதோ ஒரு வகையில். வயது முதிர்ந்த தாத்தா பாட்டி இடத்துல வளர வேண்டிய சூழ்நிலை. தாத்தா பாட்டிக்கு வயசு 80 ஆயிடுச்சு, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஆளு தேவை. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பிள்ளைய அவங்க எப்படி பாதுகாக்க முடியும்? அனாதையாக நிற்கிறான். உங்களுக்கு உங்கள் கவனத்திற்கு வருகிறது. நீங்க என்ன பண்றீங்க?
அனாதையா போயிட்டானே அப்படின்னு உச்சு கொட்டி விட்டு உங்கள் வேலையை பார்க்க சென்று விட்டீர்கள். அவனை அலட்சியப்படுத்தி விட்டீர்கள். அவனை எடுத்து தத்தெடுத்து வளர்த்து அவனுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாமல் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு நீங்கள் சென்றால் அப்படி செல்கிறவன் இந்த மார்க்கத்தையே பொய்ப்படுத்தி விட்டான். அடுத்து சொல்கிறான் அடுத்த வசனத்தில் இதை விட எக்ஸ்ட்ரீம் நிலை. வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க தூண்டவில்லையே. அப்படி எவன் வாழ்ந்தானோ அவனும் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான். ஏழை எளியவர்களுக்கு பசித்தவர்களுக்கு யார் உணவு கொடுக்கலையோ அவங்க மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லவில்லை. ஏன்னா அதை உலகமே ஏற்றுக்கொள்ளும். ஒருத்தர் ஏழையா இருக்கிறார், அவரிடத்தில் இன்னொரு ஏழை வந்து கையாந்துறார். இவரே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது அவர் எப்படி சாப்பாடு கொடுப்பார்? நானே 2 நாள் பசியில் கிடக்கிறேன், நீ என்ன ஏண்ட வந்து கேட்கிறேன் என்று ஒருத்தர் உணவு கொடுக்காமல் புறக்கணித்தால், அவரை விரட்டி விட்டால் யாரும் அவரை குறை சொல்ல மாட்டாங்க. சரிதானப்பா, அவனுக்கே சோத்துக்கு வழி இல்லையே என்று அதை நியாயப்படுத்துவார்கள். ஆனால் இறைவன் சொல்லுகிறான், உனக்கு சோத்துக்கு வழி இல்லைதான், நீ பசியோடு இருந்தாய், நீயே ஏழையாக இருந்தாய், உன்னை விட பரம ஏழை ஒருவன் உன்னிடத்திலே வந்து கையேந்துகிறான். அந்த நேரத்தில் உனக்கு பக்கத்தில் இருந்தவர்களிடத்தில் நீ சொன்னார், கஷ்டப்படுறாங்க, நீங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, 2 நாளா பசிங்கிறான், வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கிறது என்று நீங்கள் உங்கள் நண்பரிடத்திலே சொல்லி இருந்தால், உங்கள் பக்கத்து கடைக்காரரிடத்திலே சொல்லி இருந்தால், அவர் இவனுடைய பசியை போக்கி இருப்பார். அந்த வேலையை நீங்க செய்யணும். சாப்பாடு கொடுக்க வசதி இல்லை, சாப்பாடு கொடுக்க தூண்டுகிற வசதி இருக்கிறது, பிறரை கொடுக்க சொல்லுகிற வசதி இருக்கிறது. அப்படிப்பட்ட வேலையை செய்யாமல் நீங்கள் தவிர்த்தால் உங்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு யார் உணவளிக்க தூண்டவில்லையோ அவனும் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான். உணவளிக்காதவன் பொய்ப்படுத்தியவன் என்றால் சாதாரண சொல். உணவளிக்க தூண்டாதவன் பொய்ப்படுத்தினான் என்றால் நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ கஷ்டப்பட்டால் அடுத்தவன் கஷ்டத்தை சகித்துக் கொள்ளக்கூட. நபித்தோழர்கள் எல்லாம் அப்படித்தானே வாழ்ந்தார்கள், நபிகள் நாயகம் அப்படித்தானே வாழ்ந்தார்கள். எத்தனை நிகழ்ச்சிகளை வரலாற்றிலே படிக்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய தோழர் ஒருவர் நபிகளாருடைய விருந்தினரை தன்னுடைய வீட்டிற்கு பசி தீர்ப்பதற்காக அழைத்து செல்கிறார். ஒரு நாள் இரவில் வீட்டுக்கு சென்ற பிறகுதான் தெரியுது, வீட்டில் ஆல்ரெடி வீட்டம்மாவும் வீட்டையாவும் அன்னைக்கு நைட்டு பட்டினி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது. கூட்டிட்டு வந்து சொல்றாரு, ஐயோ நான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேனே, வெறும் வயிற்றோடு அனுப்பி வைக்க முடியாத, நீ ஏதாவது ஒரு ஐடியா பண்ண, பிள்ளைங்களை வேணா சாப்பாடு இல்லாமல் தூங்க வச்சிரு, நீனும் பட்டினி நானும் பட்டினி இருக்கட்டும், நம்ம பிள்ளையும் சேர்ந்து பட்டினி கிடக்கட்டும். குழந்தையை தூங்க வைத்து விட்டு குழந்தைக்கு வைத்திருந்த உணவை எடுத்து பசியோடு வந்திருந்த அந்த பசியாளிக்கு, அந்த விருந்தாளிக்கு உணவு கொடுத்து விட்டு அனுப்பி வைத்தார் என்ற வரலாற்று செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த செய்தியை பாராட்டி குர்ஆனிலே இறைவன் வசனம் இருக்குகிறார், وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. கஞ்சத்தனத்திலிருந்து யார் தமது உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் தங்களை விட பிறரை அவர்கள் முக்கியத்துவமாக கருதுவார்கள். அவனுக்கே தேவை இருக்கு, தான் தேவையை அடக்கி கொண்டு அடுத்தவன் தேவையை பூர்த்தி செய்ய விரும்புகிறவன் அவன்தான் உன்னதமான ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி சொல்லுகிற மார்க்கம் பிறரை துன்புறுத்த சொல்லுமா, பிறர் கைகளை வெட்ட சொல்லுமா, பிறர் கழுத்தை அறுக்க சொல்லுமா, பொதுமக்கள் கூடுகிற இடத்திலே குண்டு வைத்து கொத்து கொத்தாக அப்பாவி மக்களை கொலை செய்ய சொல்லுமா? சொல்லுகிறது என்கிறார்கள் சில பேர், அதை நம்புகிறார்கள் பல பேர். ஆச்சரியமாக இருக்கிறது. நான் முஸ்லிம் அல்லாத மக்களை பார்த்து கேட்கிறேன், முஸ்லிம்கள் மனிதநேயமற்றவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயத்தை குழி தோண்டி புதைக்கிறது, தீவிரவாதத்தை வலியுறுத்துகிறது என்று தமிழகத்திலே சில பேர் இந்து முஸ்லிம் என்ற ஒற்றுமையை, இணைவிரியா இன்ப சங்கமத்தை இடித்து தரைமட்டமாக்குகிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்களே. என்றைக்காவது ஒரு நாள் இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் என்கிறீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டிருப்பீர்களா?
சொல்லுகிறார்கள், நம்புகிறீர்கள். நம்பி விடுவதா? உங்களோடு உங்களாக உங்கள் சகோதரர்களாக தோளோடு தோள் சேர்த்து உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறவர்களை பற்றி இப்படி பச்சையாக அவதூறு சொல்கிறார்களே, அது சரியா தவறா கேள்வி கேட்க மாட்டீர்களா? பாயை பத்தி தானே சொல்றாங்க, முஸ்லிமை பத்தி தானே சொல்றாங்க, நமக்கு என்ன வந்துச்சு என்று நீங்கள் நம்புகிறீர்களே. நான் சொல்லுகிறவனை கூட விட்டு விடுகிறேன், அவன் சொல்லுகிற கூற்றை நம்புகிறவனை பார்த்து கேட்கிறேன். ஏன் சொல்றவனுக்கு 1008 நோக்கம் பின்னணி இருக்கிறது. அரசியல், ஆதாயம், பொருளாதாரம், அதிகாரம். அதனால் அவன் திருச்சி சொல்லுகிறான். இஸ்லாத்தில் இல்லாததை இருப்பதை போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை நம்புகிறவர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. முஸ்லிம் தீவிரவாதி என்பதை ஏற்றுக்கொள்வதால் அவர்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நம்புகிறோம் என்று நம்புகிறீர்களே. எப்படி நம்பினீர்கள்? ஒரே ஒரு முறை கேட்டீர்களா? பல ஊர்களில் மேடை போட்டு பகிரங்கமாக பேசுகிறார்கள். காபிர்களை, முஸ்லிம் அல்லாதவர்களை கண்ட இடத்திலே வெட்ட சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது என்று மேடையில் பேசுகிறார்கள். முன்னால் அமர்ந்திருக்கிற நூற்றுக்கணக்கான மக்கள் அதை வாய்போத்தி மௌனமாக ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த வசனம் அப்படி சொன்னது? நபிகள் நாயகத்துடைய எந்த காரியத்திலே அப்படி ஒரு தீவிரவாதத்தை கண்டீர்கள்? நபிகள் நாயகம் இஸ்லாத்திற்கு முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு திறந்த புத்தகம். ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், நபிகளாருடைய ஆட்சி காலத்தில் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், யூத சமுதாயம், நபிகளார் மீது கொண்ட வெறுப்பால் அவர்களை கொல்லுவதற்காக திட்டம் தீட்டி அன்பு காட்டுகிறவளை போல நடித்து, நான் உங்களுக்கு விருந்தளிக்க விரும்புகிறேன், எனது விருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு ஆட்டு இறைச்சியை தயார் செய்து அந்த ஆட்டு இறைச்சிக்குள்ளே விஷத்தை கலந்து நபிகள் நாயகத்திற்கும் அவருடைய தோழர்களுக்கும் விருந்து பரிமாறுகிறார். வாயில் வைத்தவுடனே நபிகளார் கண்டுபிடித்து விடுகிறார்கள், இதற்குள்ளே விஷம் கலந்திருக்கிறது, தோழர்களை சாப்பிடாதீர்கள், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஆளை கூட்டிட்டு வா. சாப்பாடு கொடுத்தவள் அழைத்து வரப்படுகிறார். விசாரிக்கிறார்கள், உண்மையை ஒத்துக்கொள்கிறார். ஆம், உங்களை கொல்வதற்காகத்தான் விருந்திலே விஷம் வைத்தேன் என்ற அந்த அயோக்கியத்தனத்தை ஒத்துக்கொள்கிறார். இப்படி ஒரு நிலை உலகத்தில் எந்த தலைவருக்காவது ஏற்பட்டிருந்தார்? தலைவருக்கு ஏன், தொண்டருக்கு ஏற்பட்டிருக்கட்டுமே, ஒரு நாட்டில் வாழ்கிற சாதாரண குடிமகனுக்கு ஏற்பட்டிருக்கட்டுமே. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் அதனை அனுபவிக்கக்கூடியவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அதிகாரமே இல்லாமல் இருந்தால் கூட கோபப்பட்டு சண்டைக்கு போக மாட்டானா? அடிக்க மாட்டானா? குறைந்தபட்சம் திட்ட மாட்டானா? அதிகார மட்டத்தில் இருந்தா கேட்கவே தேவையில்லை. அடுத்த நிமிடமே தலை துண்டிக்கப்படும். ஒரு நாட்டுடைய சக்கரவர்த்தி, அந்த நாட்டிற்குள்ளே சிறுபான்மையாக வாழ்கிற ஒரு இனத்தை சார்ந்தவள், எவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இருந்தால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பார் என்று அனைவருக்கும் கோபம் வருகிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறாள். அழைத்து விசாரிக்கிறார்கள், உண்மையும் ஒத்துக்கொள்கிறாள். தண்டனை கொடுக்க வேண்டிய நேரத்திலே கூட நபிகள் நாயகம் அவளுக்கு மன்னிப்பை கொடுத்தார்கள். தோழர்கள்லாம் கொதிக்கிறாங்க, விடக்கூடாது, விட பரவாயில்ல, போயிட்டு வா. இவர்தான் தீவிரவாதத்தை சொல்லித் தருகிறவரா? முஸ்லிம் இல்லாத மக்களோடு எத்தனை இணக்கம் நபிகளாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம்! ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையிலே சண்டை எழுந்தால் முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவரா என்று ஒரு முறை கூட நபிகள் நாயகம் பார்த்ததில்லை. பாதிப்பு எங்கே இருக்கிறது? நியாயம் எங்கே இருக்கிறது? நீதி எங்கே இருக்கிறது? எத்தனை வழக்கு! ஒரு கடை வீதியிலே ஒரு முஸ்லிம் ஒரு யூதரை குத்தி விடுகிறார். என்னன்னு கேட்டா, இந்த யூதர் சத்தியம் பண்ணும் பொழுது அகிலத்து மக்களை எல்லாம் விட சிறந்தவராக மூசாவை தேர்ந்தெடுத்த இறைவன் மீது சத்தியமாக என்று அந்த ஆள் சத்தியம் பண்ணிட்டார். இந்த முஸ்லிமுக்கு அதை பொறுத்துக்க முடியல. அகிலத்து மனிதர்களை ஏன்னா மூசா சிறந்தவரா? நபிகள் நாயகம் நம்ம கூட இருக்கிறாங்க, இவர் என்ன மூசா சிறந்தவர் ஈசா சிறந்தவர் இருக்காரு, பொறுத்துக்க முடியல. ஓகே விட்டாரு, ஒற்ற குத்து மூஞ்சிரு பொல பொல பொலன்னு கொட்டிடுச்சு ரத்தம்.
அவர் நேர நபிகள் நாயகத்திற்கு வந்து விட்டார். முகம்மதே, உம்முடைய தோழர் ஒருவர் என்னை தாக்கிவிட்டார், விசாரியுங்கள். அழைத்து விசாரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் தவறு தன்னுடைய தோழரிடத்திலே என்பதை தெரிந்து கொண்டவுடனே தோழரை கண்டிக்கிறார்கள். நம்ம அல்ல, நமக்காக வேண்டிய குத்தி இருக்கிறான் என்று பார்த்தார்களா? நம்மை பெருமைப்படுத்துவதற்காகத்தானே இந்த தாக்குதல் என்று கவனித்தார்களா? என்ன பார்த்தார்கள்? நீ குத்தியது தவறு. மூசா என்ன தாழ்ந்தவரா, மட்டமானவரா? அவரும் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் தானே. நான் என்னை உயர்ந்தவனாக கருதியதை போல் நீங்கள் அவரையும் உயர்ந்தவராகத்தான் கருதி இருக்க வேண்டும் என்று அந்த தோழருக்கு அறிவுரை சொன்னார்கள். அவரை கண்டித்தார்கள், எச்சரித்தார்கள், இவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் இணக்கம் பாராட்டிய, நீதி வழங்கிய ஒரு தலைவர் தான் தீவிரவாதத்தை சொன்னார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதையும் நீங்கள் நம்புகிறீர்களே? இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயத்தை போதிக்கிற மார்க்கம் மட்டுமில்லை. எங்கெல்லாம் தீவிரவாதம் தலை தூக்குகிறதோ, என்னென்ன காரணங்கள் எல்லாம் தீவிரவாதம் உலகத்தில் உருவெடுக்கிறதோ, அனைத்து காரணங்களையும் களை எடுக்கிற மார்க்கம் இஸ்லாம். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவையும் உலக நாடுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏராளமான கலவரங்கள் எதனால் நடந்திருக்கிறது? மனிதனுக்கு மனிதன் கற்பித்துக் கொண்ட ஏற்றத்தாழ்வுகளால் நடந்திருக்கிறது. சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, மத அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, இன அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, நிற அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, தேசத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, மொழியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு. ஒரு மொழி பேசினா அந்த மொழி நான் பெரியவன், எங்க மொழி சிறந்த மொழி, மற்ற மொழியெல்லாம் மட்டும். மேற்கத்திய நாடுகளுக்கு போனா நான் வெள்ளையன், அவன் கருப்பேன், நான் வசந்தவன், அவன் தாழ்ந்தவன். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சாதி, நீ மட்டமான சாதி, நான் மேல் சாதி, நீ கீழ் சாதி. மனிதர்களுக்கு இடையிலே கற்பிக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இந்த உலகத்திலே இரத்த ஆறை ஓட விட்டிருக்கிறது. எத்தனை கொலைகள், எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் மிருகங்களாக மாறி இருக்கிறார்கள், கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், குடிசைகள் எல்லாம் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. கொடியன்குளத்திலே நடைபெற்ற படுகொலை, மேலவரவிலே நடைபெற்ற படுகொலை, தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற படுகொலை, கர்நாடகத்திலே நடைபெற்ற படுகொலை, திருச்சி திண்ணியத்திலே நடைபெற்ற கொடுமை, இப்படி ஏராளமான கொடுமைகள், மனிதநேயமற்ற இரக்கமற்ற கொடூரமான காரியங்களின் பின்னணியில் இருந்தது என்ன? சாதிய ஏற்றத்தாழ்வு. கடைசியா தர்மபுரியில் நடந்துச்ச, எத்தனை குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. என்ன பிரச்சனை? 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணமா பிரச்சனை? மாப்பிள்ளை இந்த சாதி, பொண்ணு அந்த சாதி, அதான் சண்டை. என் ஜாதி பிள்ளைய அந்த சாதிக்காரன் கட்டிக்கிட்டான், அதான் சண்டை. கலப்பு, இதனடா கலப்பு? மனுஷன் தானடா கட்டிக்கிட்டான், மாடு மனுஷனமா கட்டிக்கிட்டான், கலப்பு. சர்க்கரைகள் ரவை கலந்தால் கலப்பு. மனுஷன் தானே மனுஷனை கட்டிக்கிட்டான், அது என்ன கலப்பு? அவன் மேல் சாதி, அவன் கீழ் சாதி, கலப்பு சாதி. விடாத வெட்டு குத்து, எத்தனை வழக்கு, எத்தனை துன்பம், இரக்கமற்ற கொடூரமான காரியங்கள் எவ்வளவு அரங்கேறியது. பல மாதங்களுக்கு தமிழகமே ஸ்தம்பித்தது, தமிழக நிர்வாகமே கதிகலங்கியது. அந்த பகுதியே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மக்கள் அல்லோலப்பட்டார்கள். இஸ்லாத்திலே இப்படி ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படை ஆதாரம் உண்டா? முஸ்லிமாக இருக்கிறவர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வை பார்க்க முடிகிறதா? அனைவரும் சமம் என்ற கொள்கை உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு எங்கே இருக்கிறது? எங்கும் சொல்ல முடியாது. முஸ்லிம்களிடத்திலே மாத்திரம்தான் அந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒளிந்திருக்கிறது. மனுஷன் தான், நீ என்ன வேணாலும் இருந்துக்க, எப்படி வேணாலும் இருந்துக்க, மனுஷன் தான். அதிகாரியா மனுஷன் தான், செல்வந்தனா மனுஷன் தான், முதலாளியா மனுஷன் தான், தொழிலாளியா மனுஷன் தான், ஆன்மீக குருவா மனுஷன் தான். அனைவரும் மனிதன் என்ற அடிப்படையிலே இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம். எப்படி இஸ்லாம் சாதித்தது? ஒரே ஒரு போதனை, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ذكر وانثى, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வகபாயில லிதஆரஃபு, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக பிரித்திருப்பது உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொள்வதற்கு அல்ல, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு.
அந்த குடும்பம் இந்த குடும்பம்லாம் எதுக்கு? அட்ரஸ் சொல்றதுக்குப்பா. அந்த குடும்பம்னா பெருசு, இந்த குடும்பம்னா மட்டும் அதுக்கா? இப்படி ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்திருக்கிறதே இது தீவிரவாதத்தின் ஊற்று கண்களை பிடுங்கி எரிந்ததாக அர்த்தம் இல்லையா? இந்த தத்துவம் மற்ற மதங்கள்ல மற்ற சித்தாந்தங்கள்ல சொல்லப்படாதனால சண்டை. மொழியின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டுகிறார்கள். என்ன மொழி? தமிழ் மொழி. தமிழ்நாட்டுக்காரங்க கேட்டா தமிழ அப்படிங்கிறான். தமிழை வச்சே அரசியல் பண்றாங்க. ஆச்சரியமா இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான் மக்களை முட்டாள்களாக்குகிறார்கள் என்றால் மக்களும் தங்களுடைய மூளையை தலைவர்களிடத்திலே அடகு வைத்து விடுகிறார்கள். எத்தனை வருஷமா ஒரே பிலிம் ஓட்டுறான் பத்தியா? ஒரு சினிமா படம் எடுத்தா கூட 10 நாள் 20 நாள் 25 நாள் 50 நாள் 100 நாள் முடிஞ்சு போச்சு. பிலிம் வாஷ் அவுட் ஆயிருது, தூக்கிட்டு போ பெட்டி என்றுதான். ஆனா ஒரு பிலிம் கிட்டத்தட்ட 50 வருஷமா நம்ம நாட்டில் ஓட்டப்படுகிறது. தமிழகத்தில் தமிழன் 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 என்ற பிலிம். தமிழ்நாட்டு அரசியல்வாதியில தமிழன் சொல்லாத அரசியல்வாதி ஒருத்தர் கிடையாது. அப்படி என்னப்பா தமிழன் மனுஷன் தானே? தமிழ் மொழி உயர்ந்த மொழியப்பா, தமிழர்களை காப்பாற்ற வேண்டுமப்பா. எந்த அளவிற்கு இந்த மொழியின் மீது கொண்டிருக்கிற வெறி எல்லை தாண்டி சென்றிருக்கிறது என்றால் மற்ற மொழியினரை மட்டமாக பார்க்க வைத்திருக்கிறது. அதே போல மற்றவனும் நம்மை பார்க்கிறான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியும் தமிழ் குடி பேசுவாங்களா? கேட்டிருக்கீங்களா? தலைவர்கள் சொன்ன உடனே தொண்டர்கள் அடிக்கிற கிளாஸை பார்க்கணுமா? கைதட்டல. ஐயா தலைவர் கலைக்கிட்டாரியா! என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, என்ன வார்த்தை? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என் தமிழ் குடி. அட சிந்திச்சியா? கல்லு தோன்றல, மண்ணு தோன்றல அப்படின்னா பூமி இல்லை, மரம் இல்லை, மட்டை இல்லை, மனுஷன் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா தமிழ் குடி மட்டும் அப்படியே ஆகாயத்துல தங்கிக்கிட்டு இருந்துச்சு. தலைவர் சொல்லுவாரு, தொண்டர் கை தட்டுவாரு, காலது சட்டையை தூக்கி விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பார். டாஸ்மாக்ல பேர் கோட்டு வாங்கி ஊத்தி விட்டு. என்ன மொழியில என்ன அது எப்படிப்பா இருக்க முடியும்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மொழி இருக்கு? மொழினாலே பேசுறதுக்கு தான் மொழி, பேசினா தான் மொழி. பேசுவதற்கு தான் மொழி மட்டுமல்ல, பேசினால்தான் மொழி. பேசாவிட்டால் மொழியே இல்லையே. மனுஷனுக்கு கூட இல்லைங்க, பேசுற மனுஷனுக்கு தான் மொழி, பேசாத மனுஷனுக்கு மொழி இல்லை. சொல்லி சொல்லி ஆளை ஏத்தி ஏத்தி உசுப்பேத்தி விட்டு தமிழ் மொழி சிறந்த மொழின்னு மற்றவனை பூரா மட்டமா பார்க்கிறது. அதனால எத்தனை சண்டை தமிழனுக்கும் மற்றவனுக்கும் இடையில. இவன் இங்க உசுப்பேத்துறானா, கர்நாடகா அங்க உசுப்பேத்துறான். கன்னடமே சிறந்தது. என்னடா என்னடா பண்ணலாம்? மற்ற மொழிக்காரனை எப்படி டம்பி பண்ணலாம்? எப்படி அவனை அடக்குமுறை பண்ணலாம்? நம்ம ஊர்ல உற்பத்தி ஆகிற தண்ணி அவனுக்கு கொடுக்காத, காவிரியை டிஸ்போஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு, அணைய போட்டு தடுத்து வை, தண்ணியை துறக்காத. ஏன்? அவன் தமிழ, நம்ம கன்னடம், ரெண்டு பேரும் மனுஷன் தானே. அங்கிட்டு தெக்க போனா மலையாளத்தான், நம்ம மலையாளத்தான், அவன் தமிழ விடாத, முல்லை பெரியார தண்ணியின் அளவை கூட்டாத, நிப்பாட்டு. எங்க போனாலும் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? மலையாளத்தானுக்கு தமிழனுக்கு பஞ்சாயத்து, கன்னடத்தானுக்கு தமிழனுக்கு பஞ்சாயத்து, தெலுங்கனுக்கு தமிழனுக்கு பஞ்சாயத்து, மராத்தியனுக்கு தமிழனுக்கு பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துகளால் ஏற்பட்ட விபரீதம் என்ன? மும்பையிலே ஒரு தாதா இருந்தார். அவர் என்ன சொன்னார்? மராத்தியர்களுக்கே என்றார். விளைவு என்ன? மராத்தி அல்லாத மக்களை எல்லாம் புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்தி மண்ணை சமப்படுத்துவதை போல மனிதர்களை சமப்படுத்தினார். நடந்துச்சா இல்லையா? இரவு நேரத்தில் வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் தொழில் செய்துவிட்டு வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் சாலை ஓரங்களில் படுத்து கிடந்தவர்களை இரவோடு இரவாக பெரிய பெரிய வாகனங்களை கொண்டு வந்து படுத்து கிடக்கிற அயல் மாநிலத்து மக்கள் மீது ஏற்றி கொலை செய்தார்களே, அந்த கொலையின் பின்னணி என்ன? மராத்தியருக்கு. அந்நியருக்கு இங்கே இடமில்லை.
இரவோடு இரவாக ஓடி வந்தார்கள் மற்ற மொழி பேசுகிறவர்கள் மும்பையை விட்டு. ஏறத்தாழ 1000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வீடு வாசலை இழந்து, சொத்து பத்துக்களை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து இரவோடு இரவாக துரத்தி எடுக்கப்பட்டார்கள். மராத்திய மொழிவரி இஸ்லாத்திலே உண்டா? மொழிக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். எந்த ஒரு அரபி மொழி பேசுகிறவனுக்கும் அரபி அல்லாதவனை விட எந்த சிறப்பும் இல்லை. எப்படிப்பட்ட நேரத்தில் சொன்னார்கள் தெரியுமா? உலகத்தில் மொழி வரியில தலைகீழா நிக்கிற ஒரு சமுதாயம்னா அன்றைய அரபியர்களை தான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற தமிழனுக்கு இருக்கிற மொழிவரியை விட, கன்னடனுக்கு இருக்கிற மொழிவரியை விட, உலகத்திலே வேறு எந்த மொழி பேசுகிறவனுக்கும் இருக்கிற மொழிவரியை விட அரேபியனுக்கு இருந்த மொழிவரி அவ்வளவு அதிகம். எந்த அளவுக்கு? அரபி அல்லாதவர்களை குறிப்பதற்காக வார்த்தை வச்சிருந்தா அதுக்கு பேர் அஜமின்னு சொல்லுவோம். அரபி பேசுறவன் அரபி, அரபி அல்லாதவர்கள் அஜமி. அஜமினா என்ன? அஜமினா இந்த ஆடு மாடு கத்துது பாருங்க மேனு, அதுக்கு தான் அஜமி. என்ன அர்த்தம்? அரபி இல்லாம எவன் பேசுற மொழியும் அது மொழி கிடையாதுடா, மாடு கத்துற மாதிரின்னு அர்த்தம். அவன் பாஷையில் என்ன? அரபியை விட்டுட்டு நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்களா, கத்துது பாரு மாடு, அஜமி. தமிழ பேசுறீங்களா, கத்துது பாரு மாடு. எந்த பாஷையா இருந்தாலும். அப்போ எந்த அளவுக்கு நீங்க கூட தமிழ்ல வெறி இருந்தாலும் என்ன சொல்வீங்க? தெலுங்கன தெலுங்கம்பிய, கன்னடன கன்னடம்பிய, மலையாளத்தான மலையாளத்தாம்பிய. அவன் அரபிய மட்டுமே மொழியனாக மற்றவர்களை எல்லாம் கத்துகிறவர்களாக ஆடு மாடுகளை போல போன்றவர்களாக கருதுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய மொழிவெறி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அதுவும் அந்த மொழிவெறி பிடித்த அரேபிய சமூகத்திலே பிறந்திருந்த நபிகளார் சொல்லுகிறார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். எந்த ஒரு அரபி மொழி பேசுகிறவனுக்கும் அரபி அல்லாதவனை விட எந்த சிறப்பும் இல்லை. மொழி என்பது ஒரு கருத்தை சொல்லுவதற்கு பயன்படுகிற ஒரு கருவி, அவ்வளவுதானே. நாம் புரிஞ்சுக்கிட்ட கருத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு பயன்படுகிற ஆயுதம். அதுல பெருமை. மொழி அடிப்படையில் வன்முறை தலை தூக்குகிறது. அந்த வன்முறையின் வேர்களை இப்படி இஸ்லாம் வெற்றி வீசுகிறது. மொழியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்ற சித்தாந்தத்தின் வழியாக அந்த தீவிரவாதத்தின் வேர்களை பிடுங்கி எறிகிறது. நிறத்தின் அடிப்படையில் வேற எந்த அடிப்படையில் இருந்தாலும் அனைத்து மனித குல ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் சமாதி கட்டுகிற வேலையை செய்கிறது. இப்படிப்பட்ட மார்க்கம் தான் உங்களுக்கு தீவிரவாதத்தை போதிக்கிறதா? அவ்வளவு முத்தாய்ப்பாக ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால் அநியாயங்களுக்கு எதிராக, அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற போர்க்களங்களை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாத்தில் போர் செய்வதற்கு அனுமதி உண்டு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தாக்குதல் நடத்துறது கிடையாது. தனி மனிதர்களோ தனித்த இயக்கங்களோ ஆயுதம் தாங்கி பிறர் மீது அத்துமீறுவதற்கு அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் மக்களை பாதுகாக்கிற பொறுப்பேற்றிருக்கிற ஒரு அரசாங்கம் சில நேரங்களில் ஆயுதத்தை எடுத்தாத்தான் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா மக்களை பாதுகாப்பா வைக்க முடியாது. கொலைகாரனும் நாட்டுக்குள்ள பெருகி போயிடுவாங்க. டெல்லியில மருத்துவமனை கற்பழிக்கப்பட்ட நிகழ்ச்சி நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திச்சு. எல்லாரும் போராடினாங்க. டெல்லியை சம்பித்தது. ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்பட்டது. அந்த நேரத்தில் கூடி நின்ற லட்சக்கணக்கான மக்கள் அரசாங்கத்திற்கு வைத்த கோரிக்கை என்ன? கடுமையாக நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுங்கள், அப்பொழுதுதான் இந்த குற்றம் குறையும் என்று சொன்னார்கள். அரசாங்கத்துக்கு அந்த கடமை இருக்கிறது. மக்களை பாதுகாக்கணும், அமைதி ஏற்படுத்தணும். அதுக்காக ஆயுதத்தை தூக்கி அநியாயக்காரர்கள் மீது அத்துமீறுகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பக்கத்து நாடுகளாக இருந்தால் போர் தொடுத்து அந்த அநியாயங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும்.
அந்த போர்க்களத்திற்கு கூட இஸ்லாமிய மார்க்கம் விதிகளை வகுத்து தந்திருக்கிறது. எப்படிப்பட்ட விதிகள் தெரியுமா? மனிதநேயம் குழி தோண்டி புதைக்கப்படுகிற போர்க்களத்தில் கூட மனிதநேயத்தை இயன்றவரை பின்பற்றுங்கள். எப்படி? முதல் செய்தி, போர் செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட முடியாத பட்சத்தில் தான் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும். முடிந்தவரை போரை தவிர்த்திடுங்கள். எதிரிகளை போர்க்களத்திலே சந்திக்க விரும்பாதீர்கள் நபிகளார் சொன்னார்கள். முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடு. முடியாது, ஆயுதம் தூக்குனாதான், 2 தட்டு தட்டுனாதான் இந்த பயிரை அமைதியா வைக்க முடியுமா அப்படின்ற கடைசி நிலை வரும்போது மட்டுமே ஆயுதத்தை தூக்கு. அது வரைக்கும் தூக்காத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள் உம்ரா செய்வதற்காக. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. ரசூலுல்லாஹ் போறது உம்ரா செய்யறதுக்கு தான், காபாவை தரிசிப்பதற்கு. ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்ட மக்கத்து காவிர்கள் என்ன பண்றாங்க? நபிகள் நாயகத்தையும் அவர்களுடைய தோழர்களையும் மக்காவுக்குள்ள விடக்கூடாது முடிவெடுத்து பெரிய சண்டைக்கு, ஒரு போருக்கு தயாராக இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய படை பல்லாயிரக்கணக்கான மக்களோடு திரண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் நினைத்திருந்தால் எதிரிகளை நேருக்கு நேராக சந்தித்து அவர்களை துவம்சம் செய்துவிட்டு மக்காவிற்குள்ளே நுழைந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பலம் கொண்ட படையோடு மக்காவிற்கு செல்லுகிறார்கள். செய்தியை கேள்விப்படுறாங்க, இந்த ரூட்ல போருக்கு தயாராக ஒரு டீம் இருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே நபிகள் நாயகம் பாதையை மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள். எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிட்டு? நம்ம சண்டை போடாமல் உள்ளுக்குள்ள போறதுக்கு வழி இருந்தா அந்த வழியை தேர்ந்தெடுப்போம் என்று வேறொரு பாதை வழியாக சென்று மக்காவிற்கு பக்கத்தில் ஹுதைபியா என்ற இடத்திலே தங்கி விடுகிறார்கள். இந்த ரூட்ல போர்படை நிற்கிறது. அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு பக்கத்தில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டியதோடு மட்டுமில்லை, விரும்பினா மக்காவுக்குள்ள இந்த ரூட்ல போயிடலாம். ஆனா மக்காவில் உள்ளவங்க விரும்பல, தேவையில்லாத சலசலப்பு வந்துடக்கூடாது. அதற்காக ஒரு தூது அனுப்புவோம், ஒரு சமரச பேச்சுவார்த்தை பண்ணி சமாதானமான முறையில் உள்ள போறதுக்கு முயற்சி எடுப்போம் என்று முயற்சி எடுக்கிறார்கள். தூதுவர்கள் போறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. 2 தரப்பிலையும் ஒப்பந்தங்கள் பேசப்படுகிறது. பேசப்படுற ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே முஸ்லிம்களுக்கு விரோதமாக இருக்கிறது. எப்படி ஒப்பந்தம் எழுதுறாங்க. எழுதும் போது எதிரிகள் வந்து நபிகள் நாயகத்தையும் முஸ்லிம்களையும் சீண்டி பார்க்கிற விதமாகவே எல்லா நிபந்தனைகளும். நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லித்தானே எல்லாம் எழுதணும். உதைபியா உடன்படிக்கையை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுது. எழுதுறவர், ஒப்பந்தத்தை எழுதுறவர் எழுதுறார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எதிரி தரப்புல இருந்து சொல்றாங்க, ஏங்க ஒப்பந்தம்னா 2 பேரும் ஒத்துக்கிட்டே தானே ஒப்பந்தத்தில் இருக்கணும். நாங்கள் அல்லாஹ்வை ஒத்துக்கிட்டோம், ரஹ்மானு ரஹீமு அப்படியெல்லாம் யாரையோ சொல்றீங்களா? அது யாரும் எங்களுக்கு தெரியாத, அதனால அது எழுதக்கூடாதுங்கிறார்கள். இப்போ நபிகள் நாயகம் என்ன செய்யலாம்? அடைய உனக்கு தெரியாதுன்னா நான் எழுதக்கூடாதோ? ஓட்டம்னா அற ஏதோ சமாதானமாக போகலாம, தேவையில்லாமல் சண்டை போட வேண்டாம. பதிலில் அடி வாங்கியிருக்கிறிய, கண்டங்களை அடி வாங்கியிருக்கிறிய, அவ்வளோ பெரிய உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறிய, இப்பவும் இரத்த காடாக மக்கா மாற வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சமாதானத்துக்கு வந்தா அதை எழுதாத இதை எழுதாத ஓவர் ஆட்டம் போடுறிய, உச்சந்தலையில் ஓங்கி அரைந்து இருக்க முடியும். நபிகள் நாயகம் அறைந்தார்களா? என்ன செய்தார்கள்? கரெக்டு தான்பா, 2 பேரும் ஒத்துக்கிட்டே தான் ஒப்பந்தத்தில் இருக்கணும். அதனால அவன் சொல்ற மாதிரியே எழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு பதிலாக பிஸ்மிக அல்லாஹும்ம, அல்லாஹ்வே உன்னுடைய திருப்பெயரால் அப்படி எழுது. இப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம இடத்துல தேவையில்லாம கண்டிஷன் போடுறான். நம்மளும் அவன் சொல்ற பேச்சுக்கெல்லாம் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கணுமா? ரசூலுல்லாஹ் கண்டுகள் எழுது, பிஸ்மிக அல்லாஹும்ம எழுதியாச்சு. அடுத்து அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதிற்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் இடையிலே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் எழுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் எழுதுறாரு, எதிர்த்தரப்பு குறுக்கிடுறாங்க. ஏங்க அப்படிலாம் எழுதக்கூடாது. ஏயா அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றீங்க, நாங்கள் தான் அதை ஒத்துக்கவே இல்லையே. அதை ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எங்களுக்கு சண்டையே இல்லையே.
இப்பொழுதும் நபிகள் நாயகம் அமைதி காக்கிறார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்க மறுத்தாலும் இந்நீள ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வின் தூதர் தான், ஆனாலும் உங்கள் கோரிக்கையிலே நியாயம் இருக்கிறது. ஒப்பந்தத்திலே இரண்டு தரப்பும் ஒத்துக்கொண்ட செய்தி தான் எழுதப்பட வேண்டும் என்ற நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்தின் அடிப்படையிலே உங்கள் கோரிக்கையை ஏற்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு பதிலாக அப்துல்லாவுடைய மகன் என்று திருத்திக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் திருத்துகிறார்கள். எத்தனை விட்டு கொடுத்தல் பாருங்கள். ஏன் இப்படி விட்டு கொடுக்கணும்? நபிகளாருடைய படைபலம் அதிகம் இருக்கிறது. ஒரு காற்றை போல ஊதி தள்ளி விடுகிற அளவிற்கு பெரும்படையோடு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே கூட சண்டையை தவிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோமே என்று நபிகள் நாயகம் பயன்படுத்தினார்களே. இப்படிப்பட்ட மார்க்கம் தான் தீவிரவாதத்தை போதிக்குமா? அந்த தவிர்க்க முடியாமல் போருக்கு சென்றால் கூட அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்றாங்க, போர்க்களத்திலே எதிரிப்படையில் ஒரு பெண்ணை கண்டால் பெண்ணை கொல்லக்கூடாது, குழந்தையை கண்டால் குழந்தையை கொல்லக்கூடாது, மத குருமார்களை கண்டால் மத குருமார்களை கொல்லக்கூடாது, நிராயுதபாணிகளை கொண்டால் நிராயுதபாணிகளை கொல்லக்கூடாது, எதிரிகளை கட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது, கொல்லப்பட்டவர்களின் உடலை சிதைக்க கூடாது. போர்க்களம்னாலே என்ன? கையில் ஆயுதத்தை எடுத்து எதிரான வர்றவனை அடிச்சு நாசமாக்கி இனிமே வருவியா அப்படின்னு கேட்கிற இடம் தானே போர்க்களம். மனித நேயத்தை குழி தோண்டி புதைக்கிற இடம் தானே போர்க்களம். அப்படிப்பட்ட போர்க்களத்தில் கூட இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? மனிதநேயத்தை கற்றுத்தருகிறது. இப்படிப்பட்ட மார்க்கத்திலே தீவிரவாதத்திற்கு இடம் இருக்குமா? கடுகளவிற்கு, கடுகின் முனையளவிற்கு கூட தீவிரவாதத்திற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. அப்படியானால் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். பிறகு நமக்கு எப்படி அந்த தீவிரவாதி எப்படி பேர் வந்துச்சு? யாரை பார்த்தாலும் தீவிரவாதி தீவிரவாதிங்கிறாங்களே. முஸ்லிம் தானே தீவிரவாதிகளா இருக்கிறாங்க. அதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. நிஜமாக நாட்டில் நடக்கிற தீவிரவாத காரியங்களை எல்லாம் முஸ்லிம்கள் செய்வதில்லை, முஸ்லிம்களும் செய்கிறார்கள். அதை நான் மறுக்கவும் இல்லை. முஸ்லிம்களே 2 பேரும் செய்கிறார்கள். அதற்காக நாட்டில் நடக்கிற எல்லா தீவிரவாதத்தையும் ஒட்டுமொத்த குத்தகையாக இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிற வாதத்தில் உண்மை கிடையாது. அப்ப வேற என்ன? காவல்துறையும் உளவுத்துறையும் பத்திரிகைகளும் இன்னும் மக்கள் தொடர்பு ஊடகங்களும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான தப்பான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை எழுதுகிறார்களே தவிர நிஜமாக முஸ்லிம்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவர்களோ அதில் ஈடுபடுகிறவர்களோ இல்லை. மற்ற சமுதாயத்தில் எப்படி சில பேர் இருக்கிறார்களோ அதே போல முஸ்லிம்களிலும் சில பேர் இருக்கிறார்கள். என்னமோ ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அப்படி செய்யற மாதிரி ஒரு தோற்றம், ஒரு எண்ணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மை அது கிடையாது. உடனே சொல்வார்கள் 2 பேர் செய்யறான், மற்ற எல்லாரும் நாங்க செஞ்சாங்கன்னு சொல்லல, 2 பேர் செய்யறாங்க, மீதி இருக்கிற எல்லாரும் அதுக்கு பேக் போர்டாக, பின்புலமாக, முதுகெலும்பாக இருக்கிறார்கள். ஆதரவு தெரிவிக்கிறார்கள் முஸ்லிம்கள். உண்மையிலே முஸ்லிம் சமுதாயம் தீவிரவாத காரியங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இருந்தால் தமிழகத்திலே நடைபெற்ற ஒரு முக்கியமான காரியத்திற்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். என்ன காரியம்? 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற கோவை குண்டுவெடிப்பு வழக்கிற்கு முஸ்லிம்கள் ஆதரவு அளித்திருக்க வேண்டும். ஏன்? அந்த குண்டுவெடிப்பின் பின்னணியிலே ஒட்டுமொத்த உலகமும் ஒத்துக்கொள்கிற ஒரு நியாயம் இருந்துச்சு. குண்ட வச்சது யாரு? முஸ்லிம்கள். சம்பந்தப்பட்டது முஸ்லிம்கள், கைது செய்யப்பட்டது முஸ்லிம்கள், குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது முஸ்லிம்கள். இன்றைக்கு அந்த குண்டுவெடிப்பிற்கான தண்டனையை சிறையில் இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் முஸ்லிம்கள். அந்த குண்டுவெடிப்பை ஏன் நிகழ்த்தினார்கள்? நிகழ்த்தினாங்களா இல்லையா? நிகழ்த்தினார்கள். சான்றுகளோடு ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறார்கள். ஏன் நிகழ்த்தினார்கள்? நாட்டுக்குள்ள ஒரு கலவரம் வெடிக்கணும், முஸ்லிம் இல்லாதவங்களை கொன்று குவிக்கணும், அப்படியா?
அதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் கோயம்புத்தூரிலே நடைபெற்ற முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கலவரம் அதற்கு காரணம். காவல்துறையும் இன்னொரு சமூக விரோத கூட்டமும் சேர்ந்து கொண்டு 97ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கோயம்புத்தூரில் நடத்துகிறார்கள். 19 முஸ்லிம் வாலிபர்கள் இளைஞர்கள் துடிக்க துடிக்க அந்த கலவரத்திலே கொல்லப்படுகிறார்கள். பல நூற்றுக்கணக்கான பேர் காயமடைந்தார்கள். முஸ்லிம்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டது. முஸ்லிம்களுடைய வணிக நிறுவனங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டது. பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. அநியாயமாக அக்கிரமமாக ஒரு மிகப்பெரிய யுத்தம் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்று முடிந்தது. இவ்வளவு பெரிய காரியம் நடந்துச்சுன்னா அரசாங்கம் என்ன செய்யணும்? உடனே களத்தில் இறங்கி குற்றவாளிகளை கண்டுபிடித்து விசாரணை நடத்தி தண்டனை கொடுத்து ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டுமா இல்லையா? வழங்கியதா அரசு? காவல்துறை நடவடிக்கை எடுத்ததா? உளவுத்துறை விசாரித்ததா? என்ன செய்தார்கள்? அத்தனை அரசு இயந்திரங்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த அக்கிரமத்தை வேடிக்கை பார்த்தது. அன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலை அலங்கரித்துக் கொண்டிருந்த திமுக வேடிக்கை பார்த்தது. ஒரு ஆறுதல் சொல்லலங்க முஸ்லிம்களுக்கு, ஒரு நஷ்ட ஈடு கொடுக்கல. அதே நேரத்தில் கோவை கலவரம் நடைபெற்ற அதே நேரத்தில் தஞ்சாவூர்ல பெரிய கோவிலுக்கு பக்கத்தில் சில குடிசைகள் தீயிலே எரிந்து போகிறது. அதற்கு முதலமைச்சர் தன்னுடைய நிவாரண நிதியிலிருந்து இறந்து போனவர்கள் விபத்திலே பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு அறிவிக்கிறார். சேம் டைத்தில் நடக்குது. ஆனா கோயம்புத்தூர்ல கொல்லப்பட்ட குடும்பத்துக்கு ஒண்ணுமில்லை. நியாயமா சொல்ல போனா தீயில எரிஞ்சிச்ச குடிசை அதுக்கு அரசாங்கம் காரணம் கிடையாது. ஆனா கலவரத்துக்கு அரசு காரணம், அரசாங்கத்துடைய காவல்துறை காரணம். காவல்துறை அதிகாரிகளே பல பேர் இந்த காரியத்தில் ஈடுபட்டார்கள். அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட கொடுமைக்கு நஷ்ட ஈடு கிடையாதாம். எதேச்சையாக நடைபெற்ற விபத்திற்கு அரசு நஷ்ட ஈடு கொடுக்குமாம் என்றால் எரிகிற நெருப்பிலே எண்ணெய் வார்த்ததை போல் இருக்காதா? கோயம்புத்தூர் முஸ்லிம்களால தாங்கிக்க முடியல. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்கிறாங்க. இல்ல முதலமைச்சர் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, சந்திக்க முடியாது என்று மறுக்கப்படுகிறது. ஒரு சில மாதங்களுக்கு பின்னாடி மேட்டுப்பாளையத்துக்கு வர்றார் முதலமைச்சர். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையம் ஒரு சிலை திறப்பு விழா. கோயம்புத்தூர் ஐக்கிய ஜமாத் முஸ்லிம் ஜமாத் தலைவர்கள் கூடி நம்ம ஊருக்கு பக்கத்தூருக்கு முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, இப்பமாவது போய் பார்ப்போம், சென்னையில் தான் பெர்மிஷன் கிடைக்கல என்று சொல்லி மேட்டுப்பாளையத்தில் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற பொழுது நேரடியாக சந்திக்கலாம் என்று வாய்ப்பு கேட்கிறார்கள். அதுவும் மறுக்கப்படுகிறது. மறுக்கப்படுவதோடு மட்டுமில்லை, அந்த நிகழ்ச்சியில ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அண்ணாவுடைய பெயரில் பதக்கம் வழங்குகிறார். யார் அந்த அதிகாரி? இந்த அதிகாரி தான் முஸ்லிம்களின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டிலே முன்னணியில் இருந்து செயல்பட்டார் என்று யார் மீது முஸ்லிம்கள் விரல் நீட்டி குற்றம் சொன்னார்களோ அந்த அதிகாரிக்கு பதக்கம் வழங்கி திமுக அரசு கௌரவிக்கிறது. இதுக்கு பிறகு ஒருத்தர் பொறுமையா இருப்பானா? அப்பதான் உள்ள 2 பேர் உருவாகுறாங்க. கொதிச்சு போய் என்னடா இது இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு, 19 வாலிபர்களை துடிக்க துடிக்க கொண்டிருக்கானுவ, காவல்துறை கேட்கல, முறையா வழக்கு பதியல, நீதி விசாரணை நடத்தல, அரசாங்கம் நஷ்ட ஈடு தரல, ஆறுதல் கூட சொல்லல. அப்படியானால் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு பாதிப்புகளுக்கு எந்த நியாயமும் கிடைக்காது. நம்முடைய நியாயத்தை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் 98ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவுடைய பிரச்சார கூட்டத்தில் முஸ்லிம்களுடைய குண்டு வெடிக்கிறது, பாதிப்புகள் ஏற்படுகிறது. அந்த குண்டு வெடிப்பு விடக்கூடிய எஃப்ஐஆர் இருக்குல்ல,
காவல்துறை போடும் முதல் தகவல் அறிக்கை அதுல கூட என்ன குறிப்பிட்டிருந்தார்கள்? இந்த குண்டுவெடிப்பு ஏற்கனவே முஸ்லிம்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைக்கு பழி வாங்கும் நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டது. அரசாங்கமே ஒத்துக்குச்சு, காவல்துறையும் ஒத்துக்குச்சு. என்ன ஒத்துக்குச்சு? இவன் தானா செய்யல, வேணும்னு செய்யல, ஏற்கனவே செஞ்சதுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சான். இந்த பதிலடி கொடுத்ததை யாராவது குற்றம்னு சொல்லுவாங்களா? நியாய உணர்வுள்ள எவனும் மறுக்க மாட்டார். செஞ்சது ரைட்டு தான், நீ முறையா நடவடிக்கை எடுத்து அவன் செஞ்சிருப்பானா? ஆயுதம் தூக்குறதுக்கு யார் காரணம்? குண்டு வைக்கிறதுக்கு யார் காரணம்? அரசாங்கம் தானே காரணம் என்று இந்த நியாயத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை நியாயவான்களும் ஒத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நியாயம் கோவை குண்டுவெடிப்பின் பின்னணியிலே இருக்கிறது. அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட தமிழகத்து முஸ்லிம்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அப்ப கூட முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க? நியாயம்தான் நீ செஞ்சது, ஆனாலும் நீ செஞ்சிருக்க கூட, முறையாக நீ நீதிமன்றத்தை அணுகி இருக்க வேண்டும். அவர்கள் 19 பேர்களை கொண்டார்கள் என்பதற்காக நீங்கள் குண்டு வைத்தது அதற்கு தீர்வு அல்ல என்று தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் குண்டு வெடிப்பிற்கு எதிராக நின்றார்கள். சல்லி காசுகள் கூட அதற்கு உதவி செய்ய மாட்டோம் என்று மறுத்தார்கள். அதனால தான் குற்றவாளிகள் தரப்பில் வாதாடுவதற்கு ஒரு வழக்கறிஞர்கள் கூட வைத்துக் கொள்ள முடியலங்க. கோவை குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழக்கை நடத்திய வழக்கறிஞர்கள் யார்? அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வழக்கறிஞர் வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு வக்கு இல்லைன்னு அர்த்தம். யாருக்கு வழக்கு சொந்தமாக வக்கீல் வச்சுக்க காசு இல்லையோ, வசதி இல்லையோ, அவனுக்கு தான் அரசாங்கம் நியமிக்கும். நான் கேட்கிறேன், முஸ்லிம்களுடைய சப்போர்ட் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருந்திருந்தால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளுக்காக ஒரு வழக்கறிஞர்களை விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியாதா? ஆளுக்கு ₹1 போட்டா போதுமுங்க, எத்தனை கோடி தேரும், எத்தனை லட்சங்கள் தேரும். இந்தியாவிலே சீனியர் லாயரை கொண்டு இறக்கி இருக்க மாட்டோமா? ஏன் முடியல? அரசு வழக்கறிஞர் வச்சு வாதாடுனா அவ்வளவுதான், வழக்கு போண்டின்னு அர்த்தம். ஏன் அவருக்குன்னு வந்துச்சு, இவன் ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, இவன் தண்டனை பெற்றா என்ன, வெளியே வந்தா என்ன, அவருக்கு என்ன? அவருக்கு கிடைக்கிறது மாசமான கிடைச்சிட போகுது. அவர் குறிப்பெடுப்பாரா? மூளையை போட்டு கசைக்கு பாயிண்ட் எடுத்து லா பாயிண்ட் நீதிபதிட்ட போட்டு அதுக்காண்டி வாதாடுவாரா? போய் நீதிபதி அவர்களே பார்த்து பையன் செஞ்ச தப்புலாம் தெரியும், என்னமோ பார்த்து நீங்களா ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்கன்னு வருவார். அதானே நடக்கும், அதான் நடந்தது. சொந்தமாக ஒரு வழக்கறிஞரை கூட முஸ்லிம் சமுதாயம் ஏற்பாடு செய்து கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட சமுதாயம் தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்கிறீர்களா? மனசாட்சி இருக்கிறதா இல்லையா? ஏன் இப்ப சமீபத்தில் ஆந்திராவில் போய் கைது செய்து கொண்டு வந்தார்களே சில குற்றவாளிகளை, முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று கைது பண்ணிட்டு வந்தாங்கல்ல, ஏன் ஆந்திராவில் போய் கைது பண்ணணும், தமிழ்நாட்டில் பண்ண முடியாதா? அவங்க எதுக்கு ஆந்திராவில் போய் ஒளிஞ்சாங்க? ஒளிகிறதுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லையா? காவல்துறையுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு பாதுகாப்பா வைப்பதற்கு எந்த முஸ்லிம் செல்வந்தருடைய எஸ்டேட் இல்லையா, தோட்டம் இல்லையா, ஒதுக்குப்புறமான பங்களாக்கள் இல்லையா? இன்னும் சொல்ல போனா காவல்துறை ஏமாத்துறது தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய சிரமமா? அதுவும் கிடையாது. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவர் கவனிக்க வேண்டிய பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பார். பார்க்கவே இல்லையே எழுதுறார். விதிவிலக்குகள் சில இருக்கலாம், நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமா சொல்லலாட்டி கூட பெரும்பான்மை அப்படித்தானே. பெரும்பான்மையான காவல்துறையுடைய நிலவரம் என்ன? பத்திரிகைகளை பாருங்க, பத்திரிகைக்காரன் ஒரு பெரிய தீர்க்க தரிசிக்க சில குற்ற வழக்குகள்ல எழுதுவான் பாருங்க, எழுத்து தூக்கி வச்சு முத்தம் கொடுக்கலாம். எப்படி பயங்கரமா தேடப்படுகிற குற்றவாளியை பற்றி அப்படி எழுதிக்கிட்டே வருவார். காவல்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்து விட்டனர் அப்படிமா,
சுத்துனா வளைச்சான், ஏண்டா விட்டான். சுத்து வளைச்சவன் பிடிக்கிற செய்யணும், சுற்றி வளைத்து பிடித்தனர் கிடையாது, சுற்றி வளைத்து விட்டனர். அதுக்குள்ள என்னமோ கை மாறிடுச்சு, விட்டுட்டாங்க, போயிட்டு வா. இந்த நிலையில் இருக்கிற காவல்துறையின் கண்களில் தமிழகத்திலே மண்ணை தூவுவது பெரிய செய்தியா? ஏன் தமிழ்நாட்டில் அவர்கள் இல்லாமல் ஆந்திரா சென்றார்கள்? தமிழகத்து முஸ்லிம்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. நீ என்னத்தையும் செய்ய, நீ செஞ்சது தப்புப்பா, நாங்க ஏத்துக்க மாட்டோம், உன் மீது குற்றமில்லை என்று சொன்னால் சரணடை, வழக்கு நாங்க விசாரணை நடத்துறோம், வழக்கு நடத்துறோம். நீ நிரபராதி என்றால் ஏன் ஓடி விழுந்தாய்? எதுக்கு அயல் மாநிலத்துக்கு போனாய்? குற்றவாளி என்று அறிவிக்கிற பொழுது ஏன் நான் நிரபராதி என்று நீ சொல்ல மறுத்தாய்? நீ நிரபராதியா இருந்தா நாங்கள் ஹெல்ப் பண்றோம், நீ குற்றவாளியா இருந்தா நீ செய்த குற்றத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று ஒட்டுமொத்த தமிழகமும் புறக்கணித்தது. இப்படி குற்றங்களை, தீவிரவாத செயல்களை வெறுக்கிற, புறக்கணிக்கிற சமுதாயம் தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறதா? அப்ப சொல்வார்கள், இல்ல இல்ல அப்படின்னா கைது செய்யப்படுறதெல்லாம் நீங்க தானே, நீங்க செய்யல அப்படின்னா குற்றத்தில் கைது செய்யப்படுறது எல்லாமே நீங்களா தானே இருக்கிறீங்க. ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சுன்னா யாரு வர்றா? காவல்துறை யாரை பிடிக்குது? பாய்மார தானே பிடிக்கிறது. பாய்மார்களை, அந்த பிடிக்கப்பட்ட பாய்மார்களை விசாரித்து குற்றத்தை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தந்ததா? குற்றவாளி என்று தீர்ப்பை பெற்று தந்ததா? கைது செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளில் இவர்கள் குற்றவாளிகள் இல்லை, நிரபராதிகள், இவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. குற்றத்திலே குற்ற வழக்கை போட்ட அந்த வழக்கறிஞர் காவல்துறையை கண்டித்திருக்கிறதே. எத்தனை உதாரணம்! சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னால் நம்ம குடியாத்தம் நீதிமன்றத்தில் இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் கொட்டு வாங்கினார்கள் நீதிபதி இடத்துல. குடியாத்த நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கிறாரு, ஏதாவது ஒருத்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே விசாரிக்காம தௌஹீத் ஜமாத்துக்கார மேல கேஸ போட்டு கொடுத்து நிப்பாட்டிடுவீங்களா? போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்ற காரணத்தினால தானே இப்படி கேட்க முடியுது. கண்டித்து வெளியே அனுப்பினார். காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் செய்வது குற்றம், தவறு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக தேவையில்லாமல் வழக்கை புனைகிறீர்கள். எந்த அளவுக்குனா ஒரு வழக்கில் ஆஜராகணும், இங்க இருந்து போக வேண்டிய காவல்துறை அதிகாரி தாமதமா போறாரு குடியாத்தத்துக்கு. நீதிபதி கேட்கிறாரு, ஏங்க உரிய நேரத்துக்கு வராம தாமதம்? இல்ல தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சாலை மறியல் பண்ணிட்டாங்க, அதனால தான் லேட்டு. எந்த காலத்துல தௌஹீத் ஜமாத்து சாலை மறியல் பண்ணிச்சு? அதே சபையில நம்முடைய வழக்கை நடத்துகிற வழக்கறிஞர் இருக்கிறார். உடனே அவர் தௌஹீத் ஜமாத்துக்கு போன் பண்றாரு, எங்கெங்க சாலை மறியல், எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று கேட்கிறார். சாலை மறியலா? நான் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். உடனே கவுண்டர் கொடுக்கிறார் நீதிபதிக்கு. அவர்கள் சொல்வது போய், வெளியே போங்கிறார் நீதிபதி. இங்க நடந்தது, குடியாத்தத்தில் நடந்தது. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மாதிரி லட்சணத்தில் காவல்துறை அதிகாரி இருந்தா அவரை பிடிச்சிட்டு போற ஆளெல்லாம் குற்றவாளியா? ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நாட்டை மிகப்பெரிய அளவில் பரபரப்புக்கு உள்ளாக்கிய ஒரு மிகப்பெரிய வழக்கின் தீர்ப்பு சமீபத்தில் 16வது நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் இருக்கிறது. அந்த நாளில் உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்களே, தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த தேதியில் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை சொன்னது. 2002 குஜராத் அக்ஷர்தாம் கோவிலுக்குள்ளே துப்பாக்கி ஓடி 2 தீவிரவாதிகள் கண்ணு மண் தெரியாமல் சுட்டு தள்ளுகிறார்கள். 38 பேர் கொல்லப்படுகிறார்கள். பாதுகாப்பு படையினர் சண்டைக்கு வருகிறார்கள். 2 பேருக்கும் இடையில் நடைபெற்ற சண்டையிலே 2 தீவிரவாதிகளும் சம்பந்தப்பட்ட இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. 6 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். பொடா சட்டத்தின் கீழ் பொடா நீதிமன்றம் விசாரிக்கிறது. 6 பேருக்கும் மரண தண்டனை தீர்ப்பளிக்கிறது. 6 பேரும் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள். உயர் நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறது. அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான்
தேர்தல் முடிவு வெளியிடப்பட்ட அந்த தேதியில் வெளியாகிறது. என்ன தீர்ப்பு தெரியுமா? 281 பக்கங்களில் எழுதப்பட்டிருந்த தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிடுகிறார், இந்த வழக்கு 6 முஸ்லிம்கள் மீது போடப்பட்ட பொய்யான புனைந்துரைக்கப்பட்ட ஒரு வழக்கு. பொய்யான வழக்கா? பொய் வழக்குக்கு தான் மரண தண்டனை கொடுத்து பொடா நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுச்சா? பொய் வழக்குக்கு தான் மரண தண்டனை உறுதிப்படுத்தி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுச்சா? என்னடா பொய் வழக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லலாம், அது கூட ஏற்றுக்க முடியும். ஏன்? கீழே உள்ளவங்க ஆதாரம் நினைச்சாங்க, ஆதாரம் இல்லை, அதனால குற்றவாளியின் குற்றம் நிரூபிக்கப்படலை என்று விடுதலை செய்யப்பட்டால் அவன் குற்றவாளியாகவும் இருக்கலாம், நிரபராதியாகவும் இருக்கலாம். பொய் வழக்குன்னு சொன்னா 100% அவன் நிரபராதி, குற்றவாளி போலீஸ்காரங்க தான் அர்த்தம். நீதிபதி சொல்றாரு இது பொய் வழக்கு, புனையப்பட்ட வழக்கு. எப்படி சொல்றாரு? ஆதாரத்தோடு சொல்றாரு. இவங்க மேல மரண தண்டனை கொடுக்கிறதுக்கு காரணமான அடிப்படை ஆதாரம் என்ன தெரியுமா? சம்பந்தப்பட்ட 2 தீவிரவாதிகளுடைய சட்டை பையிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு கடிதம் தான் அதற்கு அடிப்படை. அது என்ன கடிதம்? கைது செய்யப்பட்ட 6 பேரும் இந்த 2 பேருக்கு எழுதின தபால். என்ன எழுதியிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதலை நடத்தணும்னு அட்ரஸோட எல்லா விவரத்தோடு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த தபால் இவங்க சட்டையில் இருக்கிறது. சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய சட்டை பையில் இருந்து எடுக்கப்பட்ட தபால் என்று ஆதாரத்தை காவல்துறை நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தது. ஆதாரம் நிரூபிக்கப்பட்டிருக்குது, தபால் எழுதுன உண்மைதான், அதனால உங்களுக்கு மரண தண்டனை என்று கீழ்கோர்ட்டு சொல்லுச்சு. இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? 2 தீவிரவாதிகளும் சம்பந்தப்பட்ட இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தருடைய உடலில் 46 குண்டுகள் பாய்ந்து உடல் சல்லடையாக துளைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொருத்தருடைய உடலில் 60 குண்டுகள் பாய்ந்து உடல் முழுவதும் இரத்த சகதியால் பூசப்பட்டிருக்கிறது. பொரிப்பதற்கு தயாரான ஒரு மீனை போல, மசாலா தடவப்பட்ட மீனை போல மொத்த உடலும் ரத்தத்திலே குளிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உடலில் இருந்து ஒரு கடிதத்தை கைப்பற்றி இருக்கிறீர்கள். அந்த கடிதத்திலே ரத்தத்தின் வாடை கூட படாமல், மடிப்பு கூட களையாமல், பத்திரமாய் பவித்திரமாய் பாதுகாப்பாய் அப்படியே எடுக்கப்பட்டிருக்கிறதே. எப்படி? அன்றைக்கு அந்த நீதிபதியின் உள்ளத்தில் இந்த கேள்வி எழ மறுத்திருந்தால், இந்த சிந்தனை உதிக்காமல் போயிருந்தால் வரலாறு என்ன பதிவு செய்திருக்கும்? 2002 அக்ஷர்தாம் கோவிலில் முஸ்லிம் தீவிரவாதி 2 பேர் 38 இந்து பக்தர்களை கொன்று குவித்தார்கள். அதற்காக சம்பந்தப்பட்ட 6 பேர் பொடா வழக்கிலே கைது செய்யப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை வழங்கப்பட்டார் என்று வரலாறு முஸ்லிம்களை காலங்காலமாக பழித்து சொல்லி இருக்குமே. எப்படிப்பட்ட பொய் வழக்கு! அவ்வளவு ஜோடிச்ச காவல்துறை ரத்த சகதியில் இருந்து எடுக்கப்பட்ட தபால்ல ரத்தம் இருக்கணுங்கிறத யோசிக்க மறந்துருச்சு. அளவு துப்பாக்கியால சுட்டு ஓட்ட போடணுங்கிறத மறந்துருச்சு. இப்படித்தான் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக பட்டம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை வலியுறுத்தவில்லை. அதை பின்பற்றுகிற மக்களும் முஸ்லிம்களும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. மனிதநேயத்தை, அந்நியோன்யத்தை, நெருக்கத்தை, இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. முஸ்லிம்களாகி நாங்களும் விரும்புகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கடந்த பல வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை போல நேசத்தோடு கூடிய வாழ்க்கையை தொடருவோம். எல்லாம் வல்ல இறைவனதற்கு நல்லருள் வாழிப்பானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்